அழகா நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஃபோர்கட் ஹீரோன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு அனிமே சீரிஸ் சொல்ல போனா உண்மையிலே வேற லெவலான சீரிஸ் காய். நீங்க எல்லாருமே மறக்காம பார்த்தே ஆகணும். இதோட ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு டீமன் லார்டு வந்து ரொம்பவும் நல்லவனா தான் இருப்பான். பட் இருந்தாலும் எந்த ஒரு கதையில வந்து அவங்களை எதிர்க்கக்கூடிய மக்கள் இருக்கிற கிண்டமே வந்து ரொம்ப கெட்டவனா தான் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து ஹீரோ அவங்க சொன்னதின் பேர்ல டீமன் லார்டை போயிட்டு கொல்றது என்ன, கடைசியில் பார்த்தா ஹீரோவே டீமன் லார்டு கூட சேர்ந்து வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு பழிய போட்டு அவனை கொலை பார்க்கறது என்ன அப்படின்னு அந்த கிண்டத்திலே பல குழப்பங்களோட பயங்கரமான சண்டைகளும் போயிட்டு இருக்கும். ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. முடிஞ்சளவுக்கு என்னுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணிருக்கேன். மறக்காம மிஸ் பண்ணாம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இப்போதைக்கு சீசன் 1 தான் வந்திருக்கு. இதுவே 2023 வந்தது. இன்னும் சீசன் 2 வரல. கண்டிப்பா வந்துச்சுன்னா நான் ஃபியூச்சர்ல போட பாக்குறேன். நீங்க முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாம அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம கதை கொள்ள போனோமா. இப்போ இந்த கதையோட ஹீரோ பார்த்தா டீமன் லார்டு கிட்ட போக அங்க பார்த்தா அவரே மிஸ்டர் ஹீரோ வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுங்க. எதுக்காக இங்க வந்தீங்க? என் உயிர் எடுக்கவா? உன் உயிருக்காக வரலடா. இங்க இந்த இடத்துல இருக்க சொத்து அந்த பிரின்சஸ் தூக்க தானே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்னது எனக்காக வரலன்ற மாதிரி ஷாக்காவான். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. கிட்டத்தட்ட 952வது வருஷத்துல கேட்டலான் கிண்டத்துல டீமன் லார்டோட கேஸ்ல இருந்தது. அந்த ஒரு சமயத்துல தான் டீமன் லார்டோட படைக்கும் கேட்டலான் கிண்டத்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போர் வந்தது. அந்த ஒரு போர்ல டீமன் லார்ட் தன்னுடைய பிக் 4 ஆட்களை கூட்டின்னு கிட்டத்தட்ட அந்த ஒரு போர் 7 நாட்களுடைய பகலும் 7 நாட்களுடைய இரவுகளும் தொடர்ந்து அந்த பேட்டில் நடந்தது. ஆனா அந்த போருக்கு முடிவு கொண்டு வந்தது ஒரே ஒரு பர்சன் தான். அவன் தான் மிஸ்டர் ஹீரோ. அவன் பேரு ஜேட் டூஃபன். டீமன் லார்ட் ஹீரோவை பார்த்து வாங்க மிஸ்டர் ஹீரோ, இவன் பேரு குளோடின். உன்னுடைய கிண்டம் உன்னை தனியா வந்ததுக்கு அமிச்சாங்க. பாவண்டா நீ தனியா வந்து இப்படி மாட்டிக்கின்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஹீரோ கரெக்டா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் பாருங்க. டேய் பேசிட்டு இருக்கும் போதே வந்து சண்டை போடுற, உனக்கு திமிர் அதிகம் தானன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய ஸ்பெல் பேப்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அட்டாக் பண்ண ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு அவனை கிட்ட அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அவன் தடுத்துருவான். ரொம்ப அவசரப்படாத, நீ ஒரு நல்ல ஃபைட்டரா தான் தெரியுது. இருந்தாலும் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். நீ ஏன் என்னுடைய ஆர்மியில ஜாயின் பண்ணக்கூடாது? நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்கு. போயும் அப்படி கேவலமா சதி பண்ற கிண்டத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்க. என்னால முடியாதுடா. சரி ஓகே, அப்ப நீ இந்த ஹியூமனிட்டிக்காக போராட போறியா? ஏய் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஷரும் அப்புறம் அந்த பிரின்சஸையும் தூக்கின்னு போக தானே வந்தேன். என்னதே நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா. இந்த இடத்துக்கு அந்த பிரின்சஸ் மாதிரி யாரும் கிடையாதுரா. அதே மாதிரி என்கிட்ட கஜானா எந்த ட்ரெஷரும் பெருசா கிடையாதுரா. ஷாக் ஆயிடுவான் டீமன் லார்டு. அதுக்கப்புறம் நம்ம ஜேடி ஹீரோவை பத்தி கொஞ்சம் சொல்றாங்க. ஜேடு தூஃபன் அவனுடைய மிகப்பெரிய கனவு என்னன்னா பணக்காரனா மாறணும், ஒரு அழகான பிரின்சஸ கல்யாணம் பண்ணணும். அதனால ஒருத்தருடைய ஆலோசனை பேர்ல அவனுக்கு கிடைச்ச தகவல் மூலியமா தனக்குன்னு ஒரு ஆயுதங்களை ரெடி பண்ணி தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கின்னு பிரின்சஸ கிட்னாப் பண்ண அந்த டீமன் லார்டு கிட்ட இருந்து அந்த பிரின்சஸ் மட்டும் இல்லாம அவனுடைய ட்ரெஷரையும் எடுத்துட்டு வரதுதான் இவனுடைய முக்கிய குறிக்கோளா இருந்திருக்கு. ஹீரோவை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரின்சஸ கல்யாணம் பண்ணி தன்னுடைய சந்ததியை இன்னும் பெருசாகணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கான். அதுதான் அவனுடைய மிகப்பெரிய பயணமா இருக்கு அந்த லைஃப்ல. பார்த்ததுக்கு ஒரு பணக்காரனா வேற வாழணும்னு ஆசைப்படுறான். டீமன் லார்டு பார்த்துட்டு கடுப்ப மாட்டே, என்னடா கேரக்டர் டிசைனிங் பண்ணிக்கிறாங்க, இவ்வளவு கேவலமா மட்டமா இருக்கேடா நீ என்ன வேணா சொல்லி. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய சக்சஸ் கோல் இது மட்டும்தான். எங்கடா அந்த அழகான பிரின்சஸ், நீ தான் அவ்வளவு உள்ள வச்சுட்டு இருக்கதை நான் கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட இருந்து அதெல்லாம் எடுக்காம விட மாட்டேன். டீமன் லார்டு யோசிக்கிறான், இன்னும் மென்டல் பயணம், ஹீரோவே கிடையாது போய்வன் காஜி பிச்சு அலைகிறான் இப்படி. அதுக்கப்புறம் ஹீரோ கற்பனையில யோசிக்கிறான். டீமன் லார்டு கொண்டுட்டு அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு போனா அந்த இடத்துல பிரின்சஸ் இவனுக்கு காத்துட்டு இருக்க. ஓ ஹீரோ என்ன காப்பாத்த வந்துட்டீங்களா, நானே உங்களுக்கு தான், நீங்க கவலையா படாதீங்கன்ற மாதிரி அவ சொல்ல நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா வெறி வந்துடும். அவ எனக்கு தான்டா அப்படின்ற ஒரு நினைப்புல கடைசியா பார்த்தா டீமன் லார்டு போட்டு தள்ளுவான். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கியடா, முட்டாள்தனத்தோடைய உச்சமா இருக்க நீ அப்படின்ற மாதிரி அவன் செத்துடுவான். நல்லா தூங்க டீமன் லார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே இருக்கும்போது அவனுடைய ஸ்டிக்கு கிடைக்க அந்த மேஜிக் ஸ்டிக்கை எடுத்து தன்னுடைய சுருக்கு பையில போட்டுக்கிறான். பிரின்சஸ் கவலைப்படாத, நான் வந்துட்டேன் நீ என் டார்லிங். அதுக்கப்புறம் ஹீரோ சிலைச்சாலைக்கு போனா அந்த இடத்துல பிரின்சஸ் இருப்பான்னு பார்த்தா பிரின்ஸ் இருக்கான். ஓ கிரேட் ஹீரோ, நீங்க வந்துட்டீங்களா? இவன் தான் அந்த கேட்டலானுடைய கிண்டத்தோடைய பிரின்ஸ். இவன் பேரு ரோடே கேட்டலான். ஹீரோ ஜாக்காயிடுவா, என்னது இவன் பையனா? ஆனா அவன் லைட்டா கேம் மாதிரி நடந்துக்க. அப்படியே சுச்சுவேஷன் அங்க மாறுது. ஹீரோவும் இந்த மாதிரி நடக்கூடாதுரா மிஸ்டர் ஹீரோ, நான் உங்களுக்கு தான், நீங்க கவலையே படாதீங்க. ஹீரோக்கு மனசு உடஞ்சு போயிட்டு தம்பி எதுவும் வேணாம்ப்பா, நான் உன்னை காப்பாற்ற மட்டும் தான் வந்தேன். நான் ஒரு வழியா இந்த டார்க் லார்ட தோக்கடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான வேலையும் இல்லை. நீ கிண்டத்துக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். நான் கிண்டத்துல இருந்து சொன்ன அந்த வேலையை கூட முடிச்சேன். இந்த டெலிபோர்டேஷன் ஸ்பெல்லை பயன்படுத்தி நீ இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு சரியா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவான். அதுக்கப்புறம் அந்த ரூடே பிரின்ஸ் பார்த்தா வில்லத்தனமா சிரிக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய ரூமுக்கு வந்துட்டான். எப்பா ஒரு வழி அங்கிருந்து வந்துட்டேன், இல்லைன்னா இன்னத்துக்கு இந்த இடத்துல கதையே வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனா நான் எதிர்பார்க்கறது வரவே இல்லையே. எங்க இந்த அழகான பிரின்சஸ் காணோம்? டார்க் லார்டு அவனை தானே கிட்னாப் பண்ணி போனாங்க சொன்னாங்க. எதுக்காக இந்த இடத்துல பிரின்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ மனசு உடைஞ்சு போய் உட்காந்துட்டான். அந்த டீமன் லார்டு கூட தோக்கடிச்சிட்டேன். எனக்கு என்னதான் ரிவார்டா கிடைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த பிரின்சஸ் உடைய நினப்பா வச்சிருக்கிற அந்த கேமை பாக்குறான். அது வந்து கேசட் ஜொலிக்குது. அப்படியே கஷ்டமா இருக்கும் சமயங்களில் இந்த கேமை விளையாடி குதூகலமாக இருங்கள், என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னில வந்து கலந்துக்கோ என்னுடைய ஹீரோ அப்படின்ற மாதிரி அந்த பிரின்ஸ் கூப்பிடுற மாதிரி ஹீரோக்கு இலியூஷன் தோணுது. வந்துட்டடா இங்க விட மாட்டேயா, உன் பொண்ணை நான் தூக்குறையா. அதுக்கப்புறம் வந்து அந்த கேட்டலான் கிண்டத்தை காமிக்க
காமிக்க கேசல்ல பார்த்தா திரும்ப ரோடேன்ற அந்த பிரின்ஸ் வந்த உடனே கிங் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். பிரின்ஸ் ரோடே திரும்ப வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இவனுடைய சிஸ்டர் அங்க இருக்கா. இவ தான் அந்த பிரின்சஸ். இவ பேரு தான் எல்டா. ரோடே நீ திரும்ப வந்துட்டியா? அப்பா என்ன உங்களுக்கு ரொம்பவும் அதிர்ச்சியா இருக்கா? இவர் பேரு தான் ஈசர் கேட்லான். ஆமாப்பா எனக்கு ரொம்பவும் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனாலும் நீ எதுவும் ஆகாம திரும்ப வந்ததே எனக்கு சந்தோஷம் ரோடே. இதுக்கப்புறம் எல்லாமே நார்மலா தான் போகும். கவலைப்படாதீங்கப்பா, நான் தான் திரும்ப வந்துட்டேன்ல. நான் இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். நடக்க வேண்டிய சில விஷயங்கள் நடந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படி நம்ம வில்லத்தனமா பேசுறதுல அவங்க அப்பாவுக்கே பார்த்தா இவனை பார்த்துட்டு பயமாவே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காமிக்க அவன் பார்த்தா வெறித்தனமா கேம் உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். மனசன் வந்து போனதுக்கு இப்படிதான் பைத்தியம் பிடிச்சி எப்பவுமே விளையாடுறான் பாலு. இது கேம்லயாச்சும் ஒன்னு காப்பாற்ற விட மாட்டேன். ஃபைனலா நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த கதையோட ஹீரோவா இருக்கிறவன் ஒரு பொம்பளை சோக்கு பிடிச்ச மென்டல் ஹீரோ. சரி மிஸ்டர் ஜேட் ஹீரோ. இவர் ஒரு விஐபி, அதாவது வேலை எல்லா பட்டதாரி அப்படின்னு அவங்க சொல்றதோட இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஒரு பயங்கரமா தாக்கப்பட்ட வில்லேஜ் காமிக்க கொள்ளையர்கள் பார்த்தா ஒரு வீட்டுடைய கதை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கிற அம்மாவையும் பொண்ணையும் தனியா பிரிச்சு எடுக்கிறானுங்க. அதுல அம்மா பார்த்தா பொண்ணுக்காக உயிரை விட்டுட்டு அவளை தப்பிக்க வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஓடிப்பாங்க. அவ ஒரு இடத்துல வந்துட்டு அழுது புலம்பிட்டு இருக்கான். ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், நான் இப்ப தனி மரமாயிட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல அவன் மேல மழை பெய்யறத நிற்கிறதுக்காக யாரோ ஒருத்தங்க துணியை போய் தூக்குறாங்க. யாரடான்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்க்க அங்க மேல பார்த்தா நம்ம டீமன் லார்டு தான் ரொம்ப நல்லவனா இருக்கா. இவனை ஹீரோ கொண்டுட்டான். அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து தான் கூடிய வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறான். அவளுக்கு இன்னும் புதிய கிண்டத்தை அறிமுகப்படுத்தி தன்னுடைய பிக் 4ல ஒருத்தியா வச்சுக்கிறான். ஆக்சுவலி சொல்ல போனா ஒரு அப்பா பொண்ணு பாசம் மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் பழகிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோ டீமன் லார்ட கொன்னு அவங்கள பிரிச்சுட்டான். இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியாத அவளால இப்ப திடீர்னு பார்த்தா அப்படியே பதட்டத்தோட கண்மடிக்க பார்த்தா இதெல்லாம் கனவு தான். அடச்சா அவரை கொன்னுட்டான். அந்த ஹீரோவை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோவை மார்க் பண்ணிருக்கா. கொஞ்ச நஞ்ச வேலையா பண்ணி வச்சிருக்கா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. டீமன் லார்டோட ஆர்மியில கிட்டத்தட்ட பிக் 4 சேர்ந்தவங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டீமன் லார்ட் க்ளோடே கிட்ட அதிகப்படியான நைட்ஸ் இருந்தாங்க. அவனுடைய தொடர்ச்சியான வெற்றிக்கான காரணமே அவனுடைய பிக் 4 சேர்ந்தவங்களும் அவனுடைய ஆர்மியை சேர்ந்த நைட்ஸ் தான். தொடர்ச்சியான வெற்றிகளை அவனுக்கு தேடி தேடி கொடுத்தாங்க. கடைசியில இந்த கிங்டம் ஆஃப் கெட்டலான் கிட்ட நடந்த அந்த ஒரு சண்டையில ஜேடு தோஃபன் கிட்ட அவனுடைய பிக் 4 சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம டீமன் லார்ட தோக்கடிக்கப்பட்டான். ஆனா அப்படியேப்பட்ட பிக் 4ல இருந்தவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் மறைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒருத்தியை தவிர ஒருத்தி மட்டும் ஜேடு தூஃபன் கொன்னே தீருவன்னு தீர்மானம் எடுத்தான். அவ தான் பிக் 4ல சேர்ந்தவன் ஜின்னா ஸ்டார்டு. டீமன் லார்டுக்காக பழி வாங்குவான்னு சபதம் எடுத்தான். அதனால தன்னுடைய ஐடென்டிட்டியை மடிச்சுக்கின்னு இப்போ மிஸ்டர் ஹீரோ வந்துட்டு இருக்கிற கிங்டம் ஆஃப் கெட்டலான் கிட்ட ஒளிஞ்சிட்டு இருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவர் ரெடி ஆயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கவலைப்படாதீங்க டீமன் லார்ட், உங்களுக்காக நான் அவனை பழி வாங்குவேன். அதே மாதிரி சர் ராக் கவலைப்படாதீங்க, உங்களையும் நான் காப்பாத்துவேன். ஜேடு தூஃபன் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவ கிளம்பணும். பார்த்தா இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சிரமமா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல வாழ்றதுக்காக கண்டிப்பா பணத்தை சம்பாதிக்கணும். அதுக்காக நான் கடினமா உழைக்கிறதுக்கு ஒரு வேலையை சூஸ் பண்ணேன். அது என்னன்னா ஒரு கஃபேல ஒரு மேடா ஒர்க் பாக்குறது தான். அதுக்கப்புறம் பார்த்தா மேடு காஸ்டியூம் போட்டு விட்டுட்டு அவங்க எல்லா கஸ்டமரையும் வர வைக்கிறதுல எல்லாரும் குஜாலா வரானுங்க. இங்க ஏத்துவாங்க, ஆர்டர் கொடுக்குறேன், இங்க வாங்க அப்படின்ற மாதிரி யாராலும் பிரிச்சு சாப்பிட்றானுங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய வேலையை சீரும் சிறப்பமா அங்க பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பல மாசங்களா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம மிஸ்டர் ஹீரோவை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் எதிர்பார்த்த லெவலுக்கு வேலையை மட்டும் தான் சிறப்பா பண்றேனே கண்டி அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் பெருசா எனக்கு கவனிக்கல. ஆனா நான் இந்த வேலைக்கு தள்ளப்பட்டதுக்கான முக்கியமான இன்னொரு ரீசனும் ஒண்ணு இருக்கு. அது என்னடான்னு பார்த்தா ஒரு நாள் இந்த இடத்துக்கு வரும்போது வரவையில இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய ஷாப்ல பார்த்தா எல்லாம் டீமன் லார்டோடைய ஸ்டிக்கு பார்த்தா ஹீரோ இந்த கடையில வித்து வச்சிருக்கான். அடேங்கப்பா இது டீமன் லார்டோடையது, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு இது, எவன் இது வித்தான், கண்டிப்பா அந்த நாயா தான் இருக்கணும், இது நான் வாங்கியே தரணும், அவருக்காக நான் எடுத்து வைக்கணும். இது ரேட்டு பார்த்தா 70,000 பட்ஸுக்குன்னு போட்டிருக்கு. ஆனா கையில பார்த்தா வெறும் 3 தங்க காயின் தான் இருக்கு. இதெல்லாம் பத்தாதே, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா இதை எடுக்கிறதுக்காக வேற வழி ட்ரை பண்ணணும். ஒருவேளை திருடிடலாமா? வேணாம், நேர்மையான முறையில தான் இதை எடுக்கணும். ஒருவேளை என்னுடைய உடம்பை வித்து இந்த மாதிரி பண்ணலாமா, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஐடியா கிடைக்குது. பின்னாடி பார்த்தா அந்த கஃபேவும் அதே இடத்துல எதிர்க்கதான் கடையை போட்டு அந்த இடத்துல பார்த்தா வேலைக்கு ஆட்கள் தேவைன்ற மாதிரி போட்டிருக்காங்க. காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் இந்த இடத்துல வேலை. வீக்கெண்ட்ல 2 நாள் லீவு, சம்பளமும் அதிகமா தரணுன்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கத பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஆசையில வந்துருப்பேன். இந்த வேற வழி இல்ல, நான் எப்படியாச்சும் சம்பாரிச்சு அதை வாங்கணும். ஆனா இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. ஹியூமன் சொல்றல அந்த மிஸ்டர் ஹீரோன்ற நாய் எங்கதான் இருக்கான்னு தெரியல. அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம்னு பார்த்தா அது ஒண்ணுமே வெளியே தலை காட்ட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதான் மேடு கஃபேக்கு வருவான். வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், நியூ கஸ்டமரா நீங்க? ஆமாங்க, என்னோட பேர் வந்து ஜேடு, போங்க உள்ள போயிட்டு நீங்க உட்காருங்க. மாஸ்டர் ஜேடு
உங்களுக்காக சேவை செய்ய ஆட்கள் அனுப்புறோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜின்னாவும் பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா மாஸ்டருக்காக நான் பழி வாங்காம விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம சார் ராக் வேற எங்க காணாம போயிட்டாருன்னு தெரியல. அப்புறம் அவங்களுடைய ஓனரும் இங்க பாருமா ஜின்னா, டேபிள் நம்பர் 5க்கு வந்து புது மாஸ்டர் வந்திருக்காரு, அவருக்கு போயிட்டு நீ வரவேற்பு கொடுப்போம். ஓகே பண்ணிட்டுன்ற மாதிரி அங்க பாக்க, அங்க போனோடனே ஹீரோ தான் இருக்கிறத பார்த்துட்டு கடுப்பாயிடுவாங்க. ஜேடு தூப்பன் ஹீரோக்கு இவளை அடையாளம் தெரியாம இவளை பார்த்துட்டு ரசிச்சுட்டு வெக்கப்பட்டு இருக்கான். ஹாய். இவன் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சான்? ஒருவேளை நான் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இவனுக்கு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கானா? வாய்ப்பு இல்ல. இப்ப இங்க கொண்டு இல்லாமா? வேணாம் எதுவும் தெரியாம இந்த இடத்துல வேலையும் போயிடும். ஒருவேளை இவன் என்ன இந்த இடத்துக்கு கொள்றதுக்கு வந்திருப்பானா? ஆனா லாஸ்ட் டைம் இவன் பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சவன் இப்ப ஏன் என்ன தெரியாத மாதிரியே இருக்கான்? நான் என்ன பண்றது? இவனை பத்தின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும். அட ஹீரோ மனத்துல பார்த்தா ஆஹா இந்த மாதிரி மேடு கப்பையில இப்படியா பட்ட பொண்ணா, இவ கூட நான் போட்டோ எடுத்துக்கணும், இவ்வளவு அழகா இருக்காதுன்ற மாதிரி ஹீரோக்கு அவளை யாருன்றதே தெரியல, அவ பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் கேட்கலாமா? மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும்னு சொல்லுங்க, சொல்லி தொலைடா. அது என்னன்னா அப்படின்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்க, ஓகே மாஸ்டர். இவன் எல்லாத்தையும் ஆர்டர் சிம்பிளா கொடுத்துட்டு இருக்கான். இவன் பேசுறத பார்த்தா சகஜமா தான் பேசிட்டு இருக்கான். அப்பனா இவனுக்கு என்ன அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். பேசாம சாப்பாடு கொடுக்கும் போதே அதுல பாய்சனை கலந்து கொடுத்துருவோமா? இந்த நாய் பேதிலேயே போய் சாவட்டும். வேணாம் அப்படியே இந்த நாய் சாவாது. அதனால நம்ம கையாலேயே கொள்ளுவோம். நேருக்கு நேர் கொண்டாதான் கரெக்டா இருக்கும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணுங்க. அது நீங்க எனக்கு என்னன்னா அடிஷ்னலான சர்வீஸ் எனக்கு எக்ஸ்ட்ராவா பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ 18+ கேட்கற மாதிரி அவன் நினைச்சுக்கிறா. அடிஷ்னலான சர்வீஸா? என்னடா கேட்கற நீ? பொம்பளை ஜோக பிடிச்சவனே, இவ்வளோ கீத்தரமா இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ஹீரோ கிட்ட அவர் ரூடா கத்தி பேசிடுறா. இல்லங்க நான் அதை பத்தி கேட்கல. நீங்க சாப்பாடு எத்தனை வந்தது, நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு உங்ககிட்ட கொஞ்சம் போட்டோ மட்டும் நின்று எடுத்துக்கலாமான்னு கேட்கதான் அப்படி கேட்டேன். அதுக்கப்புறம் ஓனர் அதுக்கு வந்துட்டு ஜின்னா ஒரு புது கஸ்டமர் கிட்ட எப்படியா நடந்துப்ப அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா? இப்போ அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் புதிய மாஸ்டர், நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்காக நான் போட்டோவே தானே எடுக்கணும், கையவே பிடிய வைக்கிறேன், நீங்க கவலைப்படுறீங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஓனர் பார்த்து இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறன்ற பேர்ல ஒன்னா நிக்க வச்சு போட்டோ எடுக்க வைக்க நம்ம ஜின்னா பார்த்தா சிரிக்க தெரியாம சிரிச்சிட்டு இருக்கா. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? என் ஓனர் சரியா இருந்து என்னென்ன பண்ணிக்குது பாரு. சின்ன இன்னும் கையை க்ளோஸா எடுத்துன்னு போ. 2 பேரும் பார்த்தா ஹார்ட்ட பிடிக்க, அடேங்கப்பா நான் எதிர்பார்த்த போட்டோ எனக்கு கிடைச்சாச்சு, இப்பதான் நிம்மதியா இருக்கு, என் வாழ்க்கையில பெரிய விஷயத்த சாதிச்சிட்டேன் அப்படின்ற நினைப்போட ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்ப, பார்த்து போயிட்டு வாங்க மாஸ்டர், திரும்பவும் வாங்கன்ற மாதிரி சொல்ல ஜின்னா இன்னொரு பக்கம், நீ வரவே வேணாம், நீ அங்கேயே இருக்கு. என்ன இவன் நம்மள அடையாளம் தெரியாத மாதிரியே போயிட்டாங்க அம்மனு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போகும் போதே பார்த்தா போற வழியில எவனோ ஒருத்தர் ஜன்னல் வழியா உழவை பாக்குறவன் ஹீரோவை பார்த்து நோட்டீஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறான். அதோட இந்த எபிசோட் இப்போ ஹீரோவை வளவழித்தனை பார்த்த அந்த பயபோல பார்த்தா அந்த கேமரா மூலியமா எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கினே இப்போ ஓடி போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம கிங் கிட்ட சொல்லி ஆகணும். இவன் பார்த்தா கிங்கோடைய ஸ்பையே பிக் 4ல இருக்கிற ஒருத்தி வந்து இந்த இடத்துல இருக்கா. பத்தத்துக்கு ஹீரோவும் இதே இடத்துல தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஹீரோவை தான் அவன் ட்ராக் பண்ணி வந்திருக்கணும். கிங்குக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஆகணும். அப்படி நான் வேகமா போக இவனுக்கு முன்னாடி பார்த்தா இன்னொருத்த இவனை மாதிரியே சூட்டை போட்டுக்கின்னு கேமராவை தூக்கின்னு ஓடி வந்துட்டு இருக்கா. பெருசா யாரடா அவன் என்ன மாதிரி இருக்கான்? ஒருவேளை என்னுடைய இன்னொரு குரூப்ல இருந்து எவனா வந்திருப்பானா? அதுக்கப்புறம் அங்க போன பயபோல பார்த்தா அந்த இடத்துல அழகான ஒழுங்க கிட்ட போயிட்டு துணியெல்லாம் மாத்தி போட்டு இவன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். டேய் யாரா நீ குரங்க பையில? இவன் பண்ற காரியத்தெல்லாம் பார்த்து அந்த பையன், டேய் நீ நம்ம இனத்தை சேர்ந்தவனே கிடையாது, என்ன இலவடா நீ, யாரா நீ அப்படின்ற மாதிரி அவன் குழம்ப. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவன், டேய் இவன் தான்ப்பா நம்ம இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான், ஆபாசமான துணியெல்லாம் நமக்கு போட்டு விட்டு இவனை விடாதீங்க சாவடிங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்களாம் கும்பல் சேர்ந்து கும்பிடுதுங்க. இது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை, நான் என் வேலையை போய் பாக்குறேன்ற மாதிரி போலான்னு பார்க்கும்போது டக்குன்னு பார்த்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். அந்த டைம் அவனுடைய முகம் நல்லாவே தெரியுது. இவன் டீமோன்லோடைய பிக் 4ல சேர்ந்த ஒருத்தனாச்சு பேகா. இவன் தலைவன் பார்த்தா தலை தெரிக்க அதுக்கப்புறம் ஓடுறான் அந்த இடத்த விட்டு. அப்புறம் இவனை பத்தி அறிமுகத்தை கொடுக்குறாங்க. பேக்ன்றவன் டீமோன்லோடைய பிக் 4ல ஒருத்தனா இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கோ போட்டோகிராஃபர். இவனுக்கு பொண்ணுங்கனாலே ரொம்பவும் பிடிக்கும். அதனால எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு மேஜிக்கான ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அவங்களை போட்டோ எடுக்க தான் இவனுடைய முக்கியமான குறிக்கோளை வச்சிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு பொம்பளை சோக பிடிச்ச வெறி பிடிச்ச மிருகமா சுத்திட்டு இருக்கான். அதனால டீமோன்லோட ஆர்மியில இவன் கொஞ்சம் மோசமான ஆளா இருக்கிறதுனால எல்லா பொண்ணுங்களும் அந்த இடத்துல இவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருப்பாங்க. பார்த்தா எல்லாருக்கிட்டையும் கைவசம் காமிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசியா நடந்து முடிஞ்ச அந்த கேட்டலான் கிண்டத்து கூட நடந்த பேட்டில் அவனுடைய எனிமீஸா இருந்த ஆர்மியை சேர்ந்த நைட் கேர்ள்ஸ் கூட விட்டு வைக்கலவன். எல்லாரையும் அழகான ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அவங்க எல்லாருமே மேஜிக்கல் கையெல்லாம் மாத்தி தன்னுடைய போட்டோகிராஃப் திறமையா நிரூபிச்சு அவங்கள ஒரு பெரிய ஸ்டாரா மாத்திட்டான். பத்தாத்துக்கு அவங்கள பார்த்து தனியா புக்கை வெளியே விட்டுருக்கான். அதுவும் ரோஸ் ஆர்டர் சொல்லிட்டு அவ்வளவு வெறி பிடிச்ச மிருகம் இவன். அதுக்கப்புறம் பார்த்தா கேட்டலான் சிட்டியோடைய அந்த நைட்ஸோடைய ஹெட்டா இருந்த அந்த கேர்ள் வந்து கடுப்பா வராங்க. இவன் தான் கேப்டன் ரோஸ் ஆர்டரு, மரியா பேக்கர் இவங்க பேரு. டேய் பேக் பைபிளியா அம்மாவனுக்கு என் கையில மாட்டின சேர்த்த நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன வச்சு என் ஆணுங்களை வச்சு என்ன வச்சு என்னடா காமெடி பண்ணிக்கிற? கொல்லாம விட மாட்டேன்டா. எங்க இருக்கான்
பண்றான்னு தெரியல. நான் எவ்வளவு அழகானவன், என்னுடைய ரேஞ்ச் என்ன, இவன் எவ்வளவு மட்டமா பண்ணி வச்சிருக்கான், என்ன ஒரு அசிங்கம் எனக்கு, இது எப்படி நான் மாத்துவேன். அப்புறம் பத்தாத்துக்கு என்ன இது, என்னுடைய இந்த புக்கெல்லாம் படிச்சு பார்த்துட்டு எவன்டா எனக்கு இந்த இவ்வளவு லெட்டர் எழுதி வச்சிருக்குது, ஃபேன் லெட்டரா இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணு திடீர்னு வந்துட்டு, கேப்டன் உங்களுக்காக இன்னும் எக்ஸ்ட்ராவா லெட்டர்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க ஃபேன்ஸ், என்னதே அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆவேன். கடுப்புல அதுக்கப்புறம் பேக பயப்பலியா மவன நீ எங்கடா இருக்க, உன்னை தேடி கண்டுபிடிக்க போட மாட்டான், உன்னை திரும்பி பார்த்தா கொண்டுட்டு உன்னை கண்டுபிடிப்பானு பார்த்துட்டு இருப்பா, ஜன்னல் வழியா பார்த்தா கீழே பொண்ணுங்களா அவனை துரத்தி தான் போகுதுங்க, டேய் நீங்களா பண்ற கம்யூனிட்டி அப்படின்னு அவன் ஷாக் ஆவான். அதுக்கப்புறம் வீட்டுல பார்த்த ஹீரோவும் நம்ம ஜின்னா கூட எடுத்த அந்த போட்டோவை அந்த இடத்துல ரூம்ல வச்சுட்டு ரசிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கதவை யாரும் தட்ட, எவன்டா இந்த நேரத்துல வந்து கதவை தட்டிட்டு இருக்குது. அங்க போய் பார்த்தா நம்ம பேக போய் போலதான் இவன் வீட்டு வந்திருக்கான். ஏய் ஹலோ ஜேடி ஹீரோ, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல, சாரி ரொம்ப காலங்கள் கழிச்சு பாக்குறோம்ல, நீ என்னடா திரும்பி இங்க வந்திருக்க, போடா டே வெயிட் பண்றா, தப்பா நினைச்சுக்காதரா, எங்கிட்ட கோமா நடந்துக்காதரா. இப்ப நான் வந்ததுக்கான காரணமே இந்த இடத்துல இருக்கிற நிறைய கேட்டெல்லாம் திட்டி ஓடிய பொண்ணுங்க கிட்ட மாட்டின் சாக கூடாது தான்டா இங்க வந்தேன். அவங்க எல்லாரும் என்ன கொல்றதுக்காக வெறியா வந்துட்டு இருக்காங்கடா. இங்க கொஞ்ச நேரத்துக்கு நான் மட்டும் ஒளிஞ்சுக்கிறேன்டா. டேய் நாயே, நீ இந்த முறை மட்டும் இல்ல எல்லா முறையும் இப்படிதான் வந்துட்டு என்கிட்ட கேட்டு நீ உயிரை வாங்கிட்டு இருக்க, ஓடி இந்த விட்டு உன்னை யாரா தேவையில்லாம பொம்பளை ஜோக்க பிடிச்சி அவங்க பின்னாடி போக சொன்னது. டேய் நம்ம எதுவும் அந்த மாதிரிலாம் பண்ணதுலடா, நான் சாதாரணமா போட்டோ தானே எடுத்தேன், போட்டோ என்னத்தை இளவு எடுத்தது இல்லை, அதை பார்த்து அவங்க காண்டிட்டு இருப்பாங்க. நம்ம எப்படா நண்பர்களா இருந்திருக்கோம், நானும் உதவி பண்ண மாட்டேன், நீயும் நானும் எனிமிஸ்லாம். டேய் என்னடா இப்படி சொல்லிட்டு, பல காலமெல்லாம் நம்ம ஒண்ணு மண்ணமா இருந்தோம்டா, நம்மளாம் ஒரு நண்பர்கள்டா, பழைய ஃப்ரெண்ட்ஸ்டா, அதெல்லாம் மறந்துட்டியா. இங்க போறா பிக் 4ல இருந்து எவனும் எனக்கு தெரியாது, இனி ஒரு தெருப்பொறிக்கு நாய் பொம்பளை சோக பிடிச்சவன் ஓடிட்டு இந்த இடத்த விட்டு உன்னால எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஹீரோ அசிங்க பார்த்து அவன் ஒரு கடத்துல மனசு உடஞ்சு போயிட்டு அழுவ ஆரம்பிப்பான். ஓஹோ இப்படி சொல்லிட்டியா, இது ஏத்துக்க முடியாது என்னால, என்னுடைய ஜேடி ஹீரோ, என்னுடைய இதயத்துல இவ்வளவு பெரிய தழும்பு ரெண்டு போட்டவன் நீ தான், அதெல்லாம் மறந்துட்டியா, நம்ம எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்கோம். சரி உள்ள வந்து தொலை, பவர் ஆக்டிங் தான் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் நம்ம எனிமிஸ்ன்றதை மறந்துடாத, எப்ப பார்த்தா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு என் வீட்டுக்குள்ள போறதே உனக்கு வேலை. அவன் பார்த்தா அழுது புலம்பிட்டு இருக்க, டே மூடி உள்ள வாழ ஆய்வது சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்கான், வந்துட்டா ஹீரோ ரொம்ப தேங்க்ஸ்ரா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் உள்ளுக்குள்ள அவன் வந்துட்டு தன்னுடைய ரூமை செக் பண்ணிட்டு இருக்கும் போது, டேய் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இந்த கேம் எல்லாம் செட் பண்ணிட்டு வரேன், அப்புறம் அந்த பொண்ணுங்கெல்லாம் இந்த இடத்த விட்டு உன்னை தேடும் போது இந்த இடத்த விட்டு கிளம்பிடுனா அது வரைக்கும் இந்த இடத்துல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக எனக்கு கேம்ல பார்ட்னர் ஆயிரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். அந்த டைம் பார்த்தா அவன் வித்தியாசமா பார்த்துட்டு சவுண்ட் கொடுத்துட்டு, டே என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க, ஏன்டா சிரிக்கிற. அதுவா ஒண்ணு இல்ல ஹீரோ, நீங்க ரொம்ப ஜென்டிலான ரொம்ப நல்லவனா இருக்கடா, நான் எப்ப வந்தாலும் நீங்க ரொம்ப அன்பா தான் நடந்துக்கிறேன். அப்படி எல்லாம் நீ எதுவும் சொல்ல தேவையில்ல எனக்கு, அதுவும் இல்லாம நான் கடைக்கு போயிட்டு சில விஷயங்களை வாங்கலான்னு இருக்கேன், நான் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டு வரணும், அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல இருக்கிற எதையும் தொட்டாதரா, அதெல்லாம் என்னுடைய கலெக்ஷன்ரா. சரி கவலைப்படாத, நான் தொட மாட்டேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தா ஜின்னா கூட சேர்த்து எடுத்த அந்த போட்டோவை வந்து பேக் பாக்குறான். ஏய் இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஜேடி ஹீரோ என்னடா சின்ன கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்க, சின்னாவா அப்படின்ற மாதிரி ஹீரோவே பார்த்து ஷாக்காவா. அப்புறம் அவரை நல்லா ஊத்து பார்த்த பிறகுதான் ஞாபகம் வருது, ஆமால இவனும் பிக் 4ல ஒருத்தியா இருந்தால இவதான் அந்த ஜின்னாவா, ஒரே மாதிரி இருந்ததுல எனக்கு ஆள் அடையாளம் தெரியல. பேக் ஒன்று பக்கம் அதிர்ச்சியாவா, ஜின்னாவும் ஜேடி ஹீரோமா ஜோடி பொருத்தம் கரெக்டா தான் இருக்கு, இருந்தாலும் இவன் ஒரு சண்டை காட்சி ஆச்சு, எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அடுத்த முறை வரும்போது இதே பிக்சரை நான் அவ கூட சேர்ந்து எடுப்பாடா, அப்படின்னு இந்த பிக்சரை எனக்கு காசுக்காக வித்துறியா, வாய்ப்பே இல்ல. அப்புறம் பார்த்தா அந்த ஸ்பை வந்து கிங் கிட்ட எல்லா விதமான போட்டோஸ் எடுத்துன்னு வந்து காமிக்கிறது. கிங் கடுப்பவரு, அட கடவுளே இது என்னால நம்ப முடியல, பிக் 4ல இருக்கிறவன் ஹீரோ கூடயும் கணக்குல இருக்கானா, ஒருவேளை ஹீரோ அவங்க கூட கூட்டு கலவானியா, எப்படி இவங்க எல்லாம் தொடர்புல இருக்காங்க, உனக்கு இந்த போட்டோல எங்கடா கிடைச்சது. மேஜிஸ்ட்ரி நான் இன்னைக்கு வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன், அப்பதான் எனக்கு இதெல்லாமே கிடைச்சது. ஹீரோவை ஃபாலோ பண்ணியா, யாரோட உனக்கு அந்த ஆர்டர் கொடுத்தது, அது பிரின்ஸ் ரூடே தான் அதை கொடுத்தாரு. அந்த முட்டாள் ரோடு எதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல, என்ன பிளான் பண்ண போறான் அடுத்த கட்டமா, ஒருவேளை அவன் ட்ரிக் பண்ணி எப்படியாச்சும் வந்து ஹீரோவில ட்ராப்ல மாட்ட வச்சு கொல்லணும் ட்ரை பண்றானா. அதுக்கப்புறம் வந்து ஜெய ரூபல்னு சொல்லக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த போட்டோல இருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, மேஜிஸ்ட்ரி கண்டிப்பா வந்து டீமன் லார்டோட ஆர்மியில வந்து ஒரு கூட்டு கலவாணியா தான் ஹீரோ இருக்கிறன்றது தெரிய வருது. அதனால இவனை நம்ம நம்பவே கூடாது இதுக்கப்புறம். அது மட்டும் இல்லாம இப்பதான் நமக்கு புரிய வருது என்னன்னா, அந்த பிக் 4ல இருந்த 4 பேர் மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த டீமன் லார்டையும் தனியால தோக்கடிச்சது எப்படின்றது இப்பதான் புரியுது. இவன் ஒரு ஏமாத்துக்காரன். இன்னொரு பக்கம் மேஜிஸ்ட்ரி இவங்க சொல்லதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆமால இதுவும் ஒரு வகையில சரியா தான் படுது. ஆனா இந்த போட்டோஸ்லாம் ரிலேபிளா இருக்கு அதுக்கேத்த போல. ஆனா உண்மை எதுவா இருந்தாலும் நம்ம நேரடியா போய் கேட்டு தெரிஞ்சாதான் கரெக்டா இருக்கும். நீங்க உடனடியாக இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். வெயிட் பண்ணு, நான் ஆர்டர் கொடுக்குறேன். நம்மளுடைய எல்லா விதமான நைட்ஸையும் தயாரா இருக்க சொல்ல, ஜேடி ஹீரோவை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. கூடவே அந்த ஜின்னாவையும் பேகையும் தான். நாளைக்கு சூரிய அஸ்தமானப்போ எப்படியாச்சும் நம்ம அந்த பிக் 4ல இருக்கிற ஒருத்தனை வந்து சோழியை முடிப்போம். அது வேற யாரும் இல்ல, அந்த ராக் பேர் ஹார்ட் தான் ஃபாலிங் ஹீரோ அப்படின்னு மேஜிஸ்ட்ரி சொல்றதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியும். இப்போ ஒரு சிறைச்சாலை காமிக்க இது கிண்டத்துக்கு அடியில் இருக்கிற சிறைச்சாலை தான். இந்த இடத்துல தான் அந்த டீமன் லார்ட் ஆர்மி சேர்ந்த பிக் 4ல இருக்கிற ஒருத்தனான ராக்ன்றப்பா இந்த இடத்துல சிறைப்பட்டு இருக்கான். அப்போ ஊடிஸ் போட்ட ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரும்போது சிப்பாய்கள் எல்லாமே அவனை தடுக்கலாம் ட்ரை பண்ண, ஆனா அந்த சோல்ஜர்ஸையும் அட்டாக் பண்ணிடுவான் அசால்ட்டா. அடேங்கப்பா ரொம்ப காலங்கள் கழிச்சு பாக்குறோம் ராக், நீ டீமன் லார்ட் ஆர்மில அந்த பிக் 4ல இருக்கிற லீடர்ஸ்ல நீயும் ஒருத்தனாச்சு. ஆனா அப்படியாப்பட்ட ஒருத்தன் இந்த மாதிரி இடத்துல சிறைப்பட்டு இப்படி கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்குது எனக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் கதையை எனக்கு முடிக்க போறாங்க தெரியுமா தெரியாதா? யோ பிரின்ஸ் நீ எதுக்கு இங்க வந்த? அப்புறம் பார்த்தாலும் நம்ம
வில்ல பயபோல பிரின்ஸ் தாங்க வந்திருக்காரு, சும்மா உன்னை நல்லா விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்தேன். அதே போல நான் ஒன்னும் உன்னை இந்த இடத்துல கொல்றதுக்காக வரல, நான் உனக்கு இந்த இடத்துல உதவி பண்ண தான் வந்திருக்கேன். திரும்ப உன்னுடைய டார்க் வாய்டுக்கு மட்டும் இல்லாம உன்னுடைய டீமன் லார்ட் ஆர்மி கிட்டையும் திரும்ப போயிடலாம். அப்படி இல்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இதே இடத்துல இங்க ஒரு ஆச்சேஜாவோ இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா எப்படி இருப்பானா ஒரு ஆன்மாவா தான் இருப்பா. ஏன்னா உன்னை கொல்ல போறாங்களே. என்னது அப்படியா? இதெல்லாம் முடிஞ்சது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் தோத்துட்டேன். கண்டிப்பா திரும்ப டீமன் லார்ட் ஆர்மி கூட எல்லாம் போய் சேர்றதுக்கு தகுதி இல்லாதவன். என்னது இது முடிஞ்சிருச்சா? என்னடா பேசிட்டு இருக்க? பெரிய புடிங்க மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பெருசா சாதிச்சிட்டேன்னு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கடுப்புல பார்த்தா அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் கொடூரமா பண்ணுவோம் பாருங்க. டீமன் லார்ட் உண்மையில டீமன் லார்டா தெரியல, ஆனா இந்த நாய் பார்த்தா டீமன் லார்ட் மாதிரியே பண்ணிட்டு இருக்கு. நான் உனக்கு சொன்ன விஷயத்த நீ மொத்தமா மறந்துட்டியா ராக்க? எங்க பாரு, டீமன் லார்ட் க்ளோடே இறந்துட்டான். இதுக்கப்புறம் நான் பண்றதுக்கு பெருசா எதுவும் கிடையாதுங்க. ஓகே எனக்கு நல்லா புரிஞ்சது. நீ ஒரு வித்து வேட்டு நாய் தான், ஆனா அது பிரச்சனை கிடையாதுடா. நீ இந்த பாரு, டீமன் லார்ட் செத்துட்டான், அதை பத்தி நீ கவலையப்படாத. ஆனா இதுக்கான இன்னொரு பிளானையும் இன்னொரு வழியும் நான் உன்னுடைய உதவி எல்லாமே இப்ப கண்டுபிடிக்கிறேன். உயிரோட இருந்து திரும்ப பார்ப்போம் லார்ட் கிராக். நான் போயிட்டு வரேன். அந்த பயபோல கிளம்பின பிறகு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். க்ளோடி இறந்துட்டீடா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ பேக் இவனுக்கு 2 பேருமே பார்த்தா உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. டே பேக், அந்த டீமன் லார்டோடைய ஆர்மியில மொத்தமா 4 லீடர்ஸ் இருந்தீங்களா? அதுல அந்த லார்ட் இன்வெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவன் கிரீன் ஆர் வச்சிருந்தால அவன் யாரு? ஓ நீ ராக்கா சொல்றியா? ராகா? ஆமாண்டா, இவன் வந்து ஸ்வாட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த எல்டஸ்ட் சன் ராக்கி. ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன்டா. இவனுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்கான். ஆனாலும் இவனுக்கு ரொம்பவும் க்ளோஸ்னா டீமன் லார்ட் தான். 2 பேரும் நண்பர்கள் மாதிரி பழகுவானுங்க. ஆனா அவன் பயந்து நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அவளுடைய சிஸ்டர் பாத்தீங்கன்னா அவளை விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான். சரி அதெல்லாம் விட என்ன ரீசனுக்காக இவன் டீமன் லார்ட் ஆர்மியில வந்து சேர்ந்தான்? அது உண்மையான ரீசன் என்னன்றது எனக்கு தெரியாதுடா. நான் கிங்டம் ஆஃப் காஸ்ட்லாண்டோடைய லெஜெண்டா இருக்கிறவன் எதனா பெருசா பண்ணணுன்றதுக்காக பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் பிளாக் டிராகன் டால்டோராவ் தெரியுமா? அதை டிஃபீட் பண்றதுக்காகவும் இவன் பெரிய லெவல்ல சக்திசாலியா மாறணுன்றதுக்காக கூட இந்த மாதிரி வந்திருக்கலாம். ஹீரோ அதை கேட்ட உடனே இது கஷ்டமான விஷயம் தான், ஆனா லெஜெண்ட்ஸ் எல்லாமே இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. கிங்டம் ஆஃப் காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் பிரின்ஸ் 2 பேர் பிறப்பாங்களாம். அதுல ஒருத்தர் இன்னொருத்தரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வாழ வேண்டிய நிலைமை வந்தப்போ பிளாக் டிராகன் டார்க் லோர்ட் உருவானது. அதுக்கு பதிலா அது அவங்களுக்காக இன்டர்னல் ப்ரொடக்ஷனை கொடுத்தது. ஆனா லெஜெண்ட் சொன்னது இந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்றது நான் எதிர்பார்க்கல. ஆனா அந்த ஒரு விஷயம் தான் கடைசியில அந்த போருக்கே முடிவு கொண்டு வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே நடந்த விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தா பேக்க கிட்ட ஹீரோ பேசிக்கினே ஜெயிச்சிட்டான். அவன் தோத்துட்டான். டே என்னடா பேசிக்கினே நீ ஜெயிச்சிட்ட, இதுல கூட நான் தோத்துட்டேன்டா. சரி ஓகே ஃபீல் பண்ணாத, நான் போயிட்டு சாப்பாடு வாங்க போறேன். உனக்கு எதனா வாங்கி வரணுமா? உடனே பார்த்தா ஏஞ்சி எனக்கு கொக்கோ கோலா அப்புறம் சிப்ஸ் இதெல்லாம் ஓகே, அப்புறம் ஃப்ரைடு சிக்கன். டேய் என்னடா போக லிஸ்ட் ஏத்திட்டு போறேன். டேய் பீஸா வாங்கினோடா, ஒரு எல்லாத்துக்கு தான் பார்ப்பேன், உட்காரத்துக்கு இடம் கொடுத்தா தலைமையில உட்காந்துக்கிட்டே நீ அப்படின்னு அவன் லிஸ்ட் ஏத்திட்டே போகிறதுல ஒரு கடத்துல பார்த்து ஹீரோ கடுப்பிட்டு அவன் கிட்ட போயிட்டு பேக போட்டு அடிக்கிறான். நாயே படுக்கிறதுக்கு இடம் கொடுத்தா நடு வீட்லயே பப்பர் பேன விரிச்சுன்னு படுத்துக்கலான்னு பாக்குறியா? செருப்பால அடிப்பேன். நான் உன்னுடைய சர்வன்ட்டான தண்டத்து இருக்கிற உனக்கெல்லாம் எதுக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணும்? நீ கேட்ட அந்த சிப்ஸ் கொக்கோ கோலானா பரவாயில்ல, இவ்வளவு லிஸ்ட் போடுற மனசாட்சி இருக்கா அவனுக்கு? செருப்பால அடிப்பா உன்ன அப்படின்ற மாதிரி அவனுக்கு 2 பேரும் சண்டை போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா கதை உடச்சு யாரோ வராங்க. பார்த்தா நம்ம சின்னதான் சாடெல்லாம் எத்தனை இருக்கிற ஹீரோ போடுதல. சரி தோஃபன் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னா, என்னுடைய டீம் லாடுக்காக உன்னை கொலை பண்ணுன்ற மாதிரி பாக்க அங்க பார்த்து இவங்க 2 பேரும் ஒண்ணு பண்ணாம இருக்கிறத பாத்துட்டு டேய் பேக் நீங்க என்னடா பண்ற? அட கடவுளே டேய் சோபால என்னடா 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் இவன் சொல்றத பார்த்துட்டு அவனுக்கு ரியலைஸ் பண்ண, ஏய் நீ தப்பா நினைக்காதடி, நாங்க ஒண்ணு அந்த மாதிரிலாம் பண்ணல ஜின்னா, நானும் இவன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்கிட்ட வந்தேன். ஃப்ரெண்ட்ஸா? என்னடா பேசிட்டு இருக்கிற? உன்னுடைய நண்பர்கள்னு சொன்னீங்கன்னா நானு அப்புறம் டீமன் லார்ட் ஆர்மியில இருந்தவங்க அப்புறம் டீமன் லார்ட் இவங்க தான். அப்படி இருக்கும்போது இவன் எப்படிடா நீ நண்பனா சொல்லலாம்? இவன் நம்மளுடைய எனிமிடா. எவ்வளவு தேர் இந்த இவனை போய் நண்பன் சொல்லிருப்பான்னு சொல்லிட்டு கடுப்புல அவ பேச ஹீரோவும் ஆமா அவ சொல்றது டோட்டலா ரைட் தான். டேய் என்னடா பேசிட்டு இருக்க ஜேடு, நம்மள அப்படியோட ஒண்ணு மனமா பழகணும். ஏ நீ தப்பா நினைச்சுக்கதடி, நம்ம இதுக்கப்புறம் சண்டையே வேணாண்டி, நம்மள ஒண்ணு மனமா இருப்போம்டி. சொல்றத கவனி. நான் டீமன் லார்டோட கேஸ்ல கிட்ட தன்னந்தனியா கேட்ட காவல் காட்டுறது தெரியுமா? அந்த டைம் பார்த்த தலைவன் ஹீரோவும் அவனுக்கு பிடிச்ச பொம்பளை தோக்கு புக்கெல்லாம் எடுத்து வந்து விற்கிறான். டேய் யாரா நீ? டெலிவரி பண்ண வந்திருக்கீங்க, நீங்க கேட்ட புதிய மேஜிக்கல் கேலோடைய ஸ்பெஷல் எடிஷன் வந்திருக்கு. அடேங்கப்பா இது பிரமாதம்ன்ற மாதிரி அவன் மாதிரி வியந்துட்டு இருக்க. இந்த டைம் பயன்படுத்த ஹீரோ அவனை போட்டு 2 தழும்பு வர வச்சிருப்பான் உடம்புல. டேய் இதெல்லாம் ஒரு கதையாடா, இது வச்சு எப்படி நீ நண்பன் சொல்லிட்டு இருக்க? இல்ல டீமன் லார்டோடைய பிஃபோர்ல இருக்கிறது லாய்க்கு இல்லாதவன்டா. சாரிமா 2 அடிக்குதாமா சோந்துட்டேன். டேய் நீ முட்டாளா, ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லாதவன்டா, தண்டத்துக்கு தானே அவனை நிக்க வச்சிருக்காங்க. ஒன்ன மாதிரியான ஒரு வீக்கான ஆளால எதுக்குடா தேவையில்லாம கேட்டுக்கிட்டு நிக்க வச்சாங்களோ? ஒவ்வொரு முறையும் நான் இவன் டீமன் லார்ட தோக்கடிச்சு கொண்டுட்டான்றதுக்காக நான் வெறி ஆயிட்டு இவனை கொல்லணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். நீ என்னன்னா இவன் கூட குதூகலமா இருக்கு. இன்னைக்கு அந்த கதையை நடக்காது, எனக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு இவன் நான் கொல்லாம விட மாட்டேன். செத்தடா டீமன் லார்டுக்காக நான் பழி வாங்க வேண்டாம். சாவடா ஜெயடு சோபன் அப்படின்னு ஹீரோவை கொல்றதுக்காக கிட்ட போறாவளும். அதோட அப்புறம் மொத்தம் நம்ம ஹீரோ அந்த டீமன் லார்ட் ஆர்மியில இருந்த பிக் 4ல ஒவ்வொருத்தரும் எப்படி தோக்கடிச்சான்ற விஷயத்த வந்து இப்ப லைனா காமிச்சிட்டு இருக்கிறதுல பேங்க போய் போல தோத்துட்டான். அடுத்தது நம்ம தலைவிதான் ஜின்னா, இவ எப்படி தோத்தான்ற விஷயத்த காமிக்கிறாங்க. அப்ப டீமன் லார்டோடைய ஒரு பொம்மையை வச்சு ஹீரோடைய பொம்மையை வச்சு ஒரு ஸ்டோரியை உருவாக்கிட்டு இருக்கான் ஹீரோ. நீ எதுக்காக ஒரு ஹீரோவா இருக்க தெரியுமா? கெட்டவங்களை அடிக்கிறோடா இருந்தாலும் உன்னுடைய லட்சியம் இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரணுன்றது மட்டும்தான்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நானும் அதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். எனக்கும் கெட்ட மனிதர்களை சுத்தமா பிடிக்காது. டார்க் லார்ட் நீ சொல்றது சரிதான், ஆனாலும் உன்னுடைய டைட்டில் ரொம்ப பிரச்சனை இருக்கு. நீ ஒரு
ஒரு டீமன் லார்டா இருக்கிறதுனால அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நீ ஒரு கெட்டவன் தான். என்ன பொறுத்த வரைக்கும் உன்னுடைய கொள்கைகள் என்ன மாதிரி ஒரே மாதிரி இருந்தாலும் அது சரிப்பட்டு வராது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, தயவு செஞ்சு என்ன கொண்டுடாத. நம்ம 2 பேரும் ஒன்னா என்ன சொன்னா இந்த இடத்துல பெரிய புரட்சியை பண்ணலாம். நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு அமைதியை கொண்டு வரலாம். பேசாம நம்ம 2 பேரும் ஏன் ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணக்கூடாது? இல்லைன்னா நம்ம 2 பேருக்குள்ள சண்டை போட்டு நீ யாரு பெரிய ஆளுன்றதை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் அப்படின்னு பார்த்தா அவன் சைக்கோ மாதிரி விளையாடிட்டு இருக்கா. ஹீரோ ஒன்று பக்கம் இதெல்லாம் ரூம் வந்துட்டு பாத்துட்டு இருக்கா. என்னடி லூச மாதிரி பண்ணிட்டு இருக்கானு. இங்க கை வைக்காத அங்க கை வைக்காத சிலிம் சிவாஜி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு வந்து பார்த்த உடனே அவ பாத்துட்டு சாக்காயிடுவா. டே நீ எப்படா வந்த? என்ன மன்னிச்சிரு நீ தானே அந்த ஹீரோ. நீ தப்பா நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணல. ஒன்னு பொம்மையை வச்சு நீயும் டீமனோட சேர்ந்து ஒன்னா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஹீரோ ஒரு சைக்கோ பொம்பளைன்னு தெரிஞ்சது ஒரே ஒரு போடுதா கைத்துல போடுவோம் அப்படியே வாங்கிடுவா. பேக் பைபிள பார்த்தா இன்னொரு பக்கம் என்னோட கேவலமா தான் தோத்துருக்கேன். இதுல என்ன வேற நீ காய்ச்சி போச்சுன்னு கத்திட்டு இருக்க. டேய் உன்னோட நான் பொம்பளை தோக்க பிடிச்சவெல்லாம் கிடையாது. நான் ஒழுக்கமானவன் அப்படின்னு அவ கத்த. என்னைக்கு உன் கதையை முடிக்காம விட மாட்டான் சொல்லிட்டு இப்ப பிரசன்ட் டைம்ல பார்த்து கடு போயிட்டு அவன் அட்டாக் பண்றதுக்கு போறான். சண்டை அதுக்கப்புறம் வேற லெவலா போகும். இருந்த சோபாவையோ 2 துண்டா வெட்டேன். பேக் பைபிளையும் அலறான். என்னையும் போட்டதுல பிளான் பண்ணிட்டாலான்னு. ஹீரோவும் ஏண்டி பொறுமையா இருக்கு. எப்பயோ போர் முடிஞ்சாச்சு. நான் இப்ப ஹீரோவெல்லாம் ஏதோ பண்றதுக்காக ஆசையப்படல. நான் ஹீரோவும் கிடையாது. இப்போ நான் உன்னோட எனிமையா இருக்கவும் ஆசைப்படல. இப்போ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் உன்னை கொல்ல போறேன்டா. விட மாட்டேன்ற மாதிரி திரும்ப ட்ரை பண்றா. நம்ம ஹீரோவை அடிச்சு கொன்னுலான்னு. ஆனா அவ பண்ற அட்டாக்கெல்லாம் ஹீரோ தன்னுடைய பவர்ஸ் மூலியமா தடுப்பான்னு பார்த்தா அசால்ட்டாவே தடுத்துட்டு இருக்கான். பாவம் ஹீரோ கத்துறான். டே என்னடி பண்ணிட்டு இருக்க? என் கலெக்ஷன் எல்லாமே நாஸ்தி பண்ணிட்டு இருக்க. எவ்வளவு கஷ்டப்படுத்தி எல்லாம் சேர்த்து வச்சு தெரியுமா? உன் போட்டோ கூட நாஸ்தி பண்ண போலியா? அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவகிட்ட தப்பிச்சு திரும்ப கீழே வரும்போது டக்குன்னு அவ பார்த்தா தன்னுடைய கத்தியை பயன்படுத்தி ஹீரோ மேல வீச ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு. ஆனா அடுத்த செகண்ட் ஹீரோக்கு பின்னாடி இருக்கிற அவனுடைய கலெக்ஷன்ல இருந்த அந்த பிரின்சஸா இருந்த அவளுடைய மேல அந்த கத்தி போய் விழும்போது அவளை வந்து ஹீரோ கிட்ட என்னுடைய ஹீரோ என்ன காப்பாத்த வர மாட்டீங்களா நீங்க மிஸ்டர் ஹீரோ வாங்கன்ற மாதிரி அவ கூப்பிடு. ஹீரோ உடனே பறந்து போய் தடுப்பான். என்ன இவன் இவ்வளவு ஃபாஸ்டா? திரும்ப என்ன இதை சொல்ல வைக்காத. நான் உன்னுடைய எனிமே கிடையாது. இதோட இதை நிறுத்திக்கும். இதுக்கப்புறம் இந்த சண்டையை தொடர்ந்து என்ன உன்னை சும்மா விட மாட்டேன். என்னுடைய கலெக்ஷன் மேல கையை வச்சா உன்னை கொண்டுட வேண்டி. அதுக்கப்புறம் பார்த்தா அவ திரும்ப மூர்க்கத்தனமா திரும்ப அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோவும் இருக்கிற கத்தியவே தூக்கி விசிறி அடிப்பான். அதையே அவளால தடுக்க முடியாம திணறுவா. உடஞ்சு போயிடும் ஒரு கட்டத்துல. அவளுடைய சுவாடு உடஞ்சதுல ஹீரோ ஒரு பக்கம் வெறித்தனமா முறைச்சு வந்து பாப்பா பாருங்க கிட்ட. அவ பயந்துட்டு அந்த விட்டு ஓடலாம் ட்ரை பண்ணுவா. அப்புறம் தாங்கிட்டு இருக்கிற இன்னும் சின்ன கத்திகளை எடுத்து ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ண. ஆனா அசால்ட்டா ஹீரோ அது எல்லாத்தையுமே தன்னுடைய ஆர் ஸ்லாஷ்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி உடச்சு போட்டுற. அவ ஷாக் ஆயிடுவா. என்ன இவன் எல்லாத்தையுமே உடைச்சிட்டான். இருந்தாலும் விட மாட்டான்ற மாதிரி உடஞ்ச கத்தியை தூக்கின்னு போறான். ஆனா ஹீரோ ஒரு கட்டத்துல கடுப்பிட்டு தூக்கி செவுத்துல எட்டி வதைப்பான். கத்தியவும் தூக்கி போட்டுட்டு அவளை மறக்கவும் பாருங்க. நான் எதிர்பார்த்தது கட்டிலையும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். நான் இவங்கிட்ட தோத்துட்டேன். கொல்ல முடியும்னு நினைச்சேன். பழி வந்தது எல்லாமே மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ விட்டு கொடுத்துருவான். இங்க பாரு, நீ க்ளோடேக்கு பதிலா என்ன பழி வாங்குறேன்னு நினைச்சு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ரிவெஞ்ச் எடுக்க. ஆனா அவ ஆல்ரெடி இறந்துட்டான்ற விஷயம் வந்து நீ தெரிஞ்சுக்கினியா இல்லையான்னு தெரியல. அவன் இன்னத்துக்கு உயிரோட இருந்திருந்தானா கண்டிப்பா நீ சாகக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்டிருப்பான். எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்? நீ அவரை பத்தி பேச தகுதி இல்லாதவன். இங்க பாரு, முட்டாள்தனமான இந்த கேவலமான டிக்கெல்லாம் என்ன பயன்படுத்தி கொள்ள முடியும்னு நினைக்கிறியா? அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? உன்னுடைய டீம் நல்லவன் தான், கெட்டவன்லாம் கிடையாது. அவன் சாகும் போது கூட பெருசா எதுவும் என்ன கொல்லணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக அவன் சாகல. அதுவும் இல்லாம நானும் க்ளோடேவோ சேர்ந்து ஒரு டூயல் போட்டா கண்டிப்பா அது ரொம்பவும் நேர்மையாகவும் அது ரொம்ப நேரத்துக்கு நல்லாவும் இருந்துச்சு. ஆனா நீ இந்த மாதிரி என்ன கேவலமான ட்ரிக்கை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல. பழிவாங்க, ஆனா அதுக்கு நேரடியா வந்து இந்த மாதிரி பண்ணணும். அவன் கூட நடந்த அந்த பேட்டில் நீ இன்னும் நேரடியா பார்த்துருந்தா தெரியல. இந்த மாதிரிலாம் நீ பண்ணிருக்கவே மாட்டேன். அவன் தன்னுடைய ஃபுல் பொட்டன்டியலை கொடுத்தான். நானும் என்னுடைய சக்திகளை பயன்படுத்தி சண்டை போட்டோம். டீமன் லார்ட் அந்த வார்ல அவன் தான் முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டதுனால நானும் அவனை ஈஸியா கொண்டுட்டேன். ஆனா அதே கதையை நீ சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து என் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அவன் எப்பவோ செத்துட்டான். ஆனாலும் அவன் அதை பத்தி யோசிச்சு இன்னத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டான். அடுத்த கட்டமா அவன் நகர்ந்து போயிட்டு இருப்பான். ஆனா நீங்க நடனா அவனுக்காக பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். உன்ன மாதிரி நான் முட்டாள நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. சாவு தேடி நீயே வந்திருக்கேன். உன்னை கொல்லணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. நீ முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத. அந்த ஒரு இரவோடைய அந்த டீமன் லார்டோடைய கேசலோடைய கதை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்குன்னு இருக்கிற வாழ்க்கையை நோக்கி போங்க. போர் எல்லாம் எப்பயும் முடிஞ்சாச்சு. தேவையில்லாம இந்த இடத்துல யாரும் சாக வேணாம். போர்ல ஆல்ரெடி நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதனால இறந்தவங்க போதும். இன்னொரு பக்கம் இவளுக்கு இவன் சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே பார்த்தா நம்மளுடைய டீமன் லார்ட் சொன்ன அதே விஷயத்தை தான் ஹீரோ சொல்றான்னு உடனே அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுவா. வார பொறுத்தவரைக்கும் யாரும் பெருசா சாக கூடாதுன்னு சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தை கேட்ட உடனே அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறான். அந்த ஹீரோவோ ஏன்டி அழுவுற? பேக் உணர் பக்கம் ஆஹா பாவண்டா டே, ஒரு குழந்தைய போய் அள வச்சியடா. டேய் நான் ஏன்டா பெருசா ஏதோ சொல்லியடா, சின்னதா டீமன் லார்ட பத்தி தானே எமோஷனா பேசுறேன், அதுக்கே இப்படி கண்கலங்கற. நான் எதனா தப்பா சொல்லி தானே மன்னிச்சிரு. அப்புறம் உன் மூட மாத்தத்துக்கு நீ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீ இந்த முறை திரும்ப என்ன அட்டாக் பண்ண, கண்டிப்பா நான் எதுவுமே தடுக்க மாட்டேன், அதெல்லாமே வாங்கிக்கிறேன். அப்புறம் அவ சமாதானம் எடுத்து ஏஞ்சிக்கிறா. என்னப்பா ஒரு ரிவெஞ்ச் கத்தெல்லாம் முடிஞ்சது எங்கே? ஹீரோவும் ஒரு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குதுல, அவ அதை பயன்படுத்தலாம் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா கையால கொத்த போறா. பெரிய லெவலில் எனக்கு பாதிப்பு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். முகத்தில் தான் அடிப்பா. அதனால மேல ஒரு ஷீல்டு கிரியேட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா மேலேயே கிரியேட் பண்ணி வச்சுப்பான். இப்ப சேஃப்டுன்ற மாதிரி பாக்க. ஆனா அடுத்த கட்டமா பார்த்தா ஒரு கொத்து கொடுப்பா பாருங்க வயித்துல. அடுத்த கட்டமே இன்னொரு கொத்து கொடுத்து அதை வைப்ரேஷனை மாத்த அப்படி ஹீரோக்கு வயிற்று வலி வந்துடும். வந்ததுல டேய் என்னடா ஆச்சு ஹீரோ, நீயே படுத்துட்டியா? அதுக்கு தானே இந்த சண்டை காட்சி கிட்ட வச்சுக்காதுன்னு சொன்னேன். இவர் ராக்கு கிட்ட தானே நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கினா. இதை நான் சொல்லவே மறந்துட்டேன். இப்ப சொல்லிட்டு நம்ம உஷாரா இருக்கின்ற மாதிரி ஹீரோ பண்றான். சரி ஓகே, எல்லாம் புரிஞ்சு போயிடுச்சு. நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சது என்னுடைய தப்பு தான். அவர் இறந்துட்டாரு. ஆனாலும் அவர் எனக்காக கொடுத்த இந்த வாழ்க்கை ஒண்ணு இருக்கு. அதனால நான் இப்போதைக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை, இப்படியே விட்டுறேன். ஆனா கண்டிப்பா திரும்ப ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா உன்னை கொல்ல வேண்டாம். இதெல்லாம் ஒரு கதையா? நீ எங்கேயே இருக்க
தேவையில்ல, நீ ஓடு தாய், எனக்கு தேவையில்லை, நீ என் கூட இருக்காது, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன், ஒரு பைத்தியக்காரியா இருக்குங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோவும் அந்த இடத்துல ஏஞ்சிக்கும் போது ஒரு விஷயத்த சென்ஸ் பண்றான், நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ஜன்னல் வழியா பார்க்க வெளியே பார்த்தா கிண்டத்துடைய நைட்ஸ் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்க. எதுக்காக இவ்வளவு சோல்ஜர்ஸ் நம்மள நோக்கி வெளியே நிக்கிறாங்க? கண்டிப்பா இவங்க கிங்கோடைய ஃபோர்ஸ் தான் என்னதான் டார்கெட் பண்ணி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இவனுங்களும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் பார்க்க ஜின்னாவோ நான் எதுவும் பெருசா பண்ணலப்பா, நான் வந்தது யாருக்குமே தெரியாது. அப்புறம் பேக பார்க்க டேய் நான் உன் கூட தான் இங்க கேம்ல இருக்கேன், எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லடா. அதுக்கப்புறம் பார்த்தா ஜின்னாவை ஹீரோ கூப்பிட்டு சைகையிலேயே பேசுறான், பேசாம நம்ம 2 பேருமா சேர்ந்து இந்த பேக் பையனை மாட்டி விட்டு இந்த இடத்த விட்டு ஓடிலாமா, நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு இது 2 பிளான் பண்ணதுல பேக் பார்த்துட்டு இது 2மே என்ன பிளான் பண்ணது தெரியல, கண்ணாலேயே பேசுதுங்களே. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெஜிஷியனும் வரான் நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்றதுக்காக. அவன் வந்துட்டு வில்லத்தை நம்ம சிரிக்கிறதோட இந்த இடத்துல இந்த எபிசோட இப்ப ஹீரோவோடைய வீட்டை பார்த்து சுத்தி வளைச்சிட்டாங்க. அந்த டைம் அந்த பயங்கரமான மந்திரவாதி கிட்ட மிஸ்டர் சாரி, இந்த இடத்த சுத்தி இருந்த எல்லா விதமான மக்களையும் நம்ம இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தியாச்சு, அதனால நம்மளுடைய ஆட்களை கொண்டு அவங்களை கைது பண்றதுதான் இதோட கடைசி வேலை. ஓகே, என்னுடைய ஆர்டருக்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கதவு தரத்து நம்ம ஆளுங்களே அங்க வராங்க. வந்தவங்க பார்த்தா பேக பழைய கட்டி போட்டுட்டு மந்திரவாதி எங்க பாரியா, பிக் ஃபோர்ல இந்த ஒருத்தவனை நான் கைது பண்ணி கொண்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட, இவனை நான் பிடிச்சு கொடுக்க உனக்கு உதவி பண்ணிருக்கிறதுனால இவனை பிடிச்சிக்கிறோம். ஓஹோ மிஸ்டர் ஹீரோ, நீங்க ரொம்பவும் முன்கூட்டிய புத்திசாலித்தனமா யோசிக்கிற மனிதனா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை. ஆனா எங்க வந்தது இவனுக்காக மட்டும் கிடையாது, உங்க கூட நிக்கிறாங்களே அந்த ஆளையும் உட்பட உங்களையும் உட்பட தான் இடத்துல கைது பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். டார்க் லார்ட் கூட சேர்ந்து ஜேடு தோஃபன் சொல்லக்கூடிய மிஸ்டர் ஹீரோ நம்மளுடைய கிண்டத்துக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டு அவங்களுக்கு கைக்குலியா வேலை பார்த்திருக்காரு. அதனால இங்கோடைய ஆர்டரின் பேர்ல இவனை இன்னைக்கு நம்ம கைது பண்றதுக்காக வந்திருக்கோம், ஒருத்தரை விடாதீங்க. உடனே பார்த்தா ஹீரோ ஷாக்காட வேண்டியது என்னையும் உட்படையான யோ நீ தப்பா படுத்திட்டு இருக்கியா, வெயிட் பண்ணியா, நான் கிங்கோடைய சொல்ல கேட்டுதான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்திருக்கேன், மிஸ்டர் ஹீரோவா நான் இந்த இடத்துல பெரிய உதவிகள் எல்லாம் பண்ணிருக்கேன் இந்த கிண்டத்துக்கு, இப்படியே புதுசுக்கு இப்படி சொல்லிட்டேன். உடனே அந்த மந்திரவாதியும் தன்னுடைய இன்ஃபினிட்டி கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பவரை பயன்படுத்தி 3 பேரையும் தரையில நசுக்குவோம். இப்போ உன்னால பேச முடியாது ஹீரோ, நீங்க 3 பேரும் கைது செய்ய போறீங்க. தேச துரோகத்தை பண்ண உங்க ஒரு யாரையும் உயிரோட விட மாட்டாரு எங்களுடைய கிங், அவனை போயிட்டு கைது பண்ணுங்க. ஆனா ஹீரோவும் பார்த்து அப்படியே போயிட்டு கிராவிட்டி மேஜிக்கையும் தாண்டி ஏஞ்சி நிப்பான் பாருங்க, எல்லாரும் பார்த்துட்டு வாய வளர்ப்பாங்க. ஓ உன்னுடைய பவர்ல என் மேல வேலை செய்ய நினைச்சியா, நான் யாருன்றது மறந்துட்டியா, நான் தான் ஜேடி தோஃபன் ஹீரோ, டீமன் லார்ட தோக்கடிச்சு என்னால உன்னை தோக்கடிக்க முடியாதா அப்படின்னு டக்குன்னு தன்னுடைய ஒரு மேஜிக் ரிவர்சல் சொல்லக்கூடிய ஸ்பெல்லை பயன்படுத்தி அந்த இன்ஃபினிட்டி கிராவிட்டி மேஜிக்கை பத்தி அவனுக்கு எதிராக மாற எல்லாரும் படுத்துட்டானுங்க கீழே. இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது ஹை லெவலான ஒரு ஸ்பெல் ஆச்சு, இதுக்கு முன்னாடி இது யாரும் பயன்படுத்துறதே கிடையாது, எப்படி இவன் இதை பயன்படுத்தணும், இவனுக்கு எது தெரியும், நான் ஒரு ஷார்ட்ஸ்மேன் தெரியும்ல, ஆனா அந்த ஒரு ஷார்ட்ஸ்மேன்ஷிப் மட்டும் எனக்கு தெரியும்ன்றது கதை கிடையாதுங்க, எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு ஹீரோ வெட்டி கதையா உட்காந்து பேசிட்டு அவன் கடுப்பாயிட்டு உடனடியாக தொடச்சி எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க, விடாதீங்க, அவன் கைது பண்ணுங்க. டே இருங்கடா, இப்பதான் பெரிய விஷயமே முடிஞ்சிட்டு டைலாக் பேசுறேன், அதுக்குள்ளேயே வாடா, ஒரு டைலாக் முழுசா பேச வரீங்களாடா, வாடி இந்த விட்டு ஓடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் பார்த்தா பேகு ஜின்னாவே கூட நான் இந்த விட்டு ஹீரோ ஓடுறான். டேய் என்னடா ஓடுற, இது பிளான்லயே இல்லடா, வேற வழியில உங்க எல்லாரையும் தான் கைது பண்ணு சொல்லிக்கிறானுங்க, இந்த விட்டு தப்பிச்சதா கரெக்டா இருக்கும். அந்த டைம் போற வழியில பார்த்தா அந்த ரோஸ் கேப்டன் அங்க வந்துட்டாங்க. இந்த முறை உனக்கு என்ன வேணும்? மிஸ்டர் ஹீரோ, இந்த இடத்துல பேக்க மட்டும் தனியா விட்டுட்டு நீ ஓடிடு, அதுதான் உனக்கு நல்லது, நான் உன்னை எதுவும் பண்ண போறது கிடையாது, அவனை விடு. அப்படியா தாயே, ஓகே இந்த பையனை நீ என்ன வேணா பண்ணிக்கோ, போயிட்டு வரடா, ஜாலியா என்ஜாய் பண்ண கூட அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது என்ஜாய் பண்ண போறமா, நான் எதிர்பார்த்ததான் பேக், நீ ஒரு வழியா மாட்டிக்கினேன், இந்த முறை நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், எனக்கு செய்த இந்த விஷயத்துல உன்னை பழி வாங்க தானே இவ்வளவு நல்லா காத்துட்டு இருந்தேன். உடனே பார்த்தா அவன் துடிய கட்டின உடனே பேக் போய் வெறி ஆயிட்டு கேமரா எடுத்து நீட்டு பாருங்க, போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க கூட வேலை செய்யற சக லேடிஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. மேடம் நீங்க கவலையா படாதீங்க, உங்களுக்கு உதவி பண்ண தான் நாங்க வந்துட்டு இருக்க கேப்டன், வாங்க வாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அடி பண்ற மாதிரி அவங்க பக்கம் அவங்கள பார்க்க அவங்க பார்த்து எல்லாருமே சாதாரண யூனிஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க. நீங்க என்ன கதை கட்டினீங்க அப்போ? அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. அவங்க இந்த சண்டைக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்க அவங்க கொடுத்த அதே துணியில போயிட்டு அவனை பழி வாங்க, அதுதான் நியாயமான விஷயம், நாங்களும் போட்டு வந்துடுறோம், நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு குத்து பேசி கேப்டனுக்கு பார்த்து இந்த அழகான துணியை போட்டுவிட்டு இதுங்கெல்லாம் யூனிஃபார்ம்ல வந்துட்டீங்க உசாரா, என்னடி சொன்னீங்க, எங்க ரெண்டி பண்ணீங்க, நீங்க உங்களுடைய துணியெல்லாம் எங்க வச்சீங்க? சாரி கேப்டன், எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுடைய துணியெல்லாம் எங்க வச்சோன்னே எங்களுக்கு ஞாபகம் இல்ல. ஆமாப்பா எந்த கூட தொலைஞ்சு போச்சு, வேணும்னே தான் இப்படி பண்ணிருக்கீங்க. அவ கடுப்புல பார்த்து திரும்பி பேக வயல இந்த வெறியெல்லாம் காட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஜின்னாவும் அந்த இடத்துல தப்பிக்க ட்ரை பண்ணும்போது நிறைய நைட்ஸ் குறுக்கால வந்து தடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாருமே கடந்து தான் அவங்க போறாங்க, அசல்ட் அடிச்சு போட்டு. இன்னொரு பக்கம் வந்து ஜின்னா போகும்போது ஹீரோவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான், நான் இவன் எதிர்பார்க்காத லெவலில் இவ்வளவு பவர்ஃபுல்லா ஆளானே இருக்கான். அப்புறம் ஒரு இடத்துல மொத்தமா சுத்தி போட்டு வளைச்சிட்டு தடுக்கலாம் பார்க்க பக்கத்துல இருக்க செவ்வறு மலை ஏறி அப்புறம் பில்டிங் மேல ஜம்ப் பண்ணி போறாங்க. அதுக்கப்புறம் போற வழியிலே பார்த்தா இன்னொரு அட்டாக் திடீர்னு அவன் மேல வருது, அது ஹீரோ தடுத்துருவான். அங்க பார்த்தா அந்த மெஜிஷியன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஃபைட் பண்ணது நிறுத்தி ஹீரோ, உன்னை நாங்க அரெஸ்ட் பண்ண மட்டும் தான் வந்திருக்கோம், கொல்றதுக்காக ஆர்டரே எங்களுக்கு கொடுக்கல, அதனால தேவையில்லாம சாகணும்னு நினைக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா சரண் அடைஞ்சிரு. அப்புறம் பார்த்தா ஹீரோவை ஒத்து மொத்தமா வளைச்சிட்டாங்க. டேய் என்னடா பண்ண போறோம், நிறைய எனிமிஸ் இருக்காங்க இங்க, ஒரே ஒரு வழி நான் இந்த மோதிரம் தான்பா, வேற வழி இல்ல, ஆனா இதை பயன்படுத்தினா எந்த மாதிரியான இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகனே சொல்ல முடியாது, ஆனா கடுப்பாயிடுவேன் நான் அதே இடத்துக்கு திரும்ப போனா. இது ஏன்டா இவ்வளவு நேரம் வச்சுட்டு இந்த மூச்சு இருந்தது, அதை கூட நான் பயன்படுத்துற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே அந்த டெலிபோர்டேஷன் ரிங் எடுத்து அவ போட்டுங்க, டக்குனு டெலிபோர்டேஷன் பண்ணிடுவா, பைத்தியக்காரி என்னடி பண்ணிட்டா, இது எந்த இடத்துக்கு கொண்டு போக தெரியுமான்ற மாதிரி ஹீரோ ஷாக்காக. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே அவங்க மறைஞ்சு போயிட்டு இந்த மந்திரவாதி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். டேய் எங்கடா போயிட்டீங்க, அட கடவுளே
இவன் எப்படியாச்சும் ட்ராக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் மேஜிக் ட்ராக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வழி உங்களுடைய இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்களை விட மாட்டேன், இங்க தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவனை பக்கம் பாக்குறேன். அங்க நடந்த கதையே வேற, அவன் பார்த்துட்டு சாக்கிடுவான், இந்த இடமா இங்க ஏடா போனீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போன இடத்துக்கு காமிக்க எட்டமே பார்க்க ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கு. என்னடா இது இடம், இதெல்லாம் பெரிய கதைப்பா. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு பயங்கரமான ஒரு டிராகன் முன்னாடி வருது. வெல்கம் பேக் ஜேட் தோஃபன் அப்படின்ற மாதிரி அது கூப்பிட. அதோட இந்த இப்போ அந்த ரெட் டிராகனும் வாடா தோஃபன் உனக்காக தாண்டா காத்துட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் தின்னா பார்த்துட்டு ரெட் டிராகன் என்னடா பண்ணிட்டு இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் மாஸ்டரா நான் மாமியார் வீடுலாம் நினைச்சேன். அப்படி இருக்கு ஜின்னாவுடைய ரியாக்ஷனு. பரவாயில்ல, உனக்கு கட்ஸ் இருக்கிறதுனால தான்டா திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருக்க தைரியமா. இப்போ பனிஷ் பண்றதுக்கான நேரம், என்ன சொல்ற, ரெடியா? மாஸ்டர் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. அதுக்கப்புறம் உடனே பார்த்தா வாயில போட்டு முழுங்கி அவனை கடிச்சு கொதறி எடுப்பா. சின்ன பார்த்துட்டு டே ஹீரோ ஜேடு போயிட்டியாடா அப்படின்ற மாதிரி அவனை பக்கம் ஃபீல் பண்ண. என்னடா இது மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கான். உடனே பார்த்தா கடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா வாயில போட்டவ கீழே துப்ப பார்த்தா கட்டி போட்டுட்டு அவனை சொங்கி போன மாதிரி படுத்துட்டியாடா, என்னடா ஜென்னி வந்துச்சோ. அப்புறம் நீ யார் இவங்க கூட வந்திருக்க அப்படின்னு அவங்க டிரான்ஸ்பர்மேஷனை உருமாற மனுஷ போயெல்லாம் மாறிடுறாங்க. இவங்க ரெட் டிராகன், லேசி லூக்கஸ், ஜெட தீக்க வேதிய கணக்கு இருக்குடா. அதுக்கப்புறம் பார்த்தா அவளுடைய ரூமுக்கு இவங்களை டெலிபோர்ட் பண்ண சின்ன உன்ன பக்கம் பார்த்துட்டு சாக வர. ரெட் டிராகனுடைய வீடு என்ன இப்படி இருக்கு, சுத்தமா இப்படி இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏய் ஜெட சொல்லுங்க மாஸ்டர், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்கணும் கண்ணா. சரி ஒண்ணு இல்ல, பல கேள்விகளை கேட்கணும். எங்க இருந்து ஆரம்பிக்கிட்டேன் நானு? என் கொம்பை ஏன்டா உடச்சி எத்தனை போன நாயே? அதுவா மாஸ்டர், உங்களுடைய கொம்புல ஏதோ தெரியாம உடைச்சிட்டேனா என்னன்னு தெரியல, எனக்கு பல நாட்கள் ஆனதுனால மறந்து போயிடுச்சு அப்படின்னு அவன் மழுப்புறதுல. அதுக்கப்புறம் பார்த்தா அவ உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெல்ல பயன்படுத்தல. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ மைண்ட் கொலாப்ஸ் ஆயிட்டு அப்புறம் உண்மையா கக்கறாங்க. அதுவா டிராகனுடைய கொம்பை நான் எடுத்தேன்னா எனக்கு இன்னும் அதிகப்படியான மேஜிக் பவர் கிடைக்கும், நான் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆவேன். அதை பயன்படுத்தி அதிகப்படியான பவர்ஃபுல்லான ஒரு டானிக்கை ரெடி பண்ணி நான் சாப்பிடுறதுனால நான் இன்னும் பவர்ஃபுல்லா மாறிடுவேன். ஆனா அதையே நான் எடுத்துன்னு போயிட்டு நோபல் கிட்ட வித்துனா அதிகப்படியான காசு சம்பாதிப்பேன். இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் அதை பயன்படுத்தினேன். டேய் இலவடத்தவனே, என் கொம்பை என்ன உடச்சி இப்படி நாச்சி பண்ணிட்டு சாப்பிடான்ற மாதிரி போட்டு அவிச்சு கும்பிடுறவனை. நான் எதிர்பார்த்தது காட்டிலும் இவங்களுடைய மாஸ்டர் ரொம்ப வேற லெவலா தான் இருக்காங்க. பரவாயில்ல, இவனுக்கு மட்டும் தான் பயப்படுறான். இவன் மேல ஆசமான ஆளு தான் இவங்க மாஸ்டர். அடுத்தது யார் இந்த பொண்ணு, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா? டேய் என்னுடைய கொம்பு உடைச்சது மட்டும் இல்லாம அந்த காசுல வேற அதை வித்துட்டு இந்த பொண்ணு கூட தான் ஜாலியா இருந்தியா? என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? ஏங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க லூக்கஸ், உனக்கு என்னடா ஆச்சு? சேடு ஏன்டா என்ன மறந்துட்டேன், உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், ஆனா நீ என்னை விட்டு போயிட்டு பாத்தியா? நீ இல்லாம தனியா நான் இந்த இடத்துல எப்படி தெரியுமா இந்த கஷ்டப்பாயிடுச்சு எனக்கு, எப்படிடா நீ தனியா அந்த இடத்துல வாழ்ந்த அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மாஸ்டர் அழுவாதீங்க. டேய் ஜேடு, நீங்க இவங்க நான் சொல்றத பார்த்து என்னடா சின்ன வயசுல இருந்து இவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்க, அப்ப நீ கூட டிராகனா? ஏய் நீ வேற, நான் டிராகன்லாம் கிடையாது, நான் ஹியூமன் தான். நான் இவங்க கூட வாழ்றதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல ஒரு ஹீரோவா மாறினேன். சரியா சொன்னா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நீ ஹீரோ வாரத்துக்காக எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்தன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு இன்னொருத்தன் கைசாடா இந்த மாதிரியான வேலையை தான் பார்த்து விட்டான். அவன் பண்ண வேலையால தான் நீ இப்படிங்கிற. ஜேடும் ஹீரோ ஆகுறதுக்கான ஒரு வழியை பார்த்தா இந்த ஆள் சொல்லியிருப்பான். எங்க பாரு, நீ ஹீரோ ஆகணும்னா நிறைய கஷ்டப்படணும், அதுக்கு நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னு சாகே கோல்டல் சொல்லக்கூடிய ஒருத்தன் ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறான். டார்க்லாட தூக்கடி, பிரின்சஸை காப்பாத்து, அப்படியே அவளை கல்யாணம் பண்ணு, ட்ரெஷர் எடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணு லைஃபை, இதுதானே நடக்கும். அதுக்கு நீ ஒரு ஹீரோவா மாறணும். அப்படியா அப்படின்ற ஒரு கற்பனை உலகத்துல ஹீரோவா மறந்துட்டு இருப்பான். அவ எனக்கு தான்டா, நான் தானே எங்க ஹீரோவே, என்ன எவனாலையும் எந்த கொம்பனாலையும் அழிக்கவே முடியாதுடா. எங்க பாருங்க மாஸ்டர், நான் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு அன்னைக்கு ரெட் டிராகன் கிட்ட கேட்டிருப்பான். அவ உன பக்கம் இந்த பயலை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு இருப்பான். பாரு கோத்து விட்டு போயிட்டான். கோடல் ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன்டா, அன்னைக்கு எடுத்த நீ முடிவு தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க. நீ ஆகணும்னு ஆசைப்பட்ட ஆசைக்கு எதுக்குடா ஏன் கொம்ப உடைச்ச? நீங்க தானே ஒத்துக்கினீங்க, அதை பத்தி எனக்கு தெரியாதுடா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு. சரி இந்த முறை எதுக்கு இந்த இடத்துக்கு தப்பிச்சு வந்த, அங்க என்ன பிரச்சனையா என்ன? ஆமா மாஸ்டர், இவளால அந்த இடத்துல சண்டையா இல்ல நீ பண்ண வேலையால சண்டையா? இவளாலாம் கிடையாது, உண்மையா சொல்ல போனா ரெண்டு பேராலையும் தான். என்னடா பேசிட்டு இருக்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ கேட்டலானுக்கு போன உடனே அதுக்கப்புறம் நீ என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு என்ன பார்க்கறதுக்கே உனக்கு விருப்பம் இல்லாம போயிடுச்சு. நான் உங்களை அவாய்ட் பண்ணனா? ஆமா, நீ எப்ப திரும்ப வந்த அதுக்கப்புறம் நீயே சொல்ல. நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருப்பேன் நீ வருவேன்னு. அங்க என்ன கோத்து நடந்துட்டு இருக்கோ தெரியல நீ இல்லாதப்போ. அப்புறம் பார்த்தா இப்ப அந்த இடத்துக்கு அமைக்க ராக்ல தூக்கூர்ல போறதுக்காக இட்டுன்னு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்து இந்த பிரின்ஸும் பார்த்துட்டு இருக்க மேல இருந்து. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ பிரின்ஸு பார்த்தா ராக்கு பையனை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு, முட்டாள் சாவறதுக்கு தானே நீ லாக்கின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அப்புறம் பார்த்தா ராக்கில் தூக்கில் போகிறதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில். டார்க் லார்டோடைய பிக் ஃபோர்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருந்த ராக்குன்றவரை இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் முன்னாடி தூக்கில் போட சொல்லி கிங் நமக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு. அதை நம்ம இப்போ நிறைவேற்ற போகிறோம். ஆமா, இவனை விடாதீங்க, நம்மளுடைய மனிதர் குலத்திலே இருந்துக்குன்னு டீமன் லார்டுக்கு உதவி பண்ணியிருக்கான், இவனை கொண்டுடுங்க, அதுதான் நல்லது நமக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் இன்னொரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு அவனுக்கு எதிராக இருக்காங்க.
இருக்காங்க. ஆனா உடனே பார்த்தா அந்த இடத்துக்கு வேற யாரோ ஒரு பொண்ணு வரா. அவ அந்த இதுல நடந்து வர, இன்னொரு பக்கம் ராக் அவளை பார்த்துட்டு ஷாக் ஆவான். பார்த்தா இவனுடைய சிஸ்டர் தான். ராக்குக்கு ஸ்வாட் காலியை சொல்லி கொடுத்தது இவ தான். மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் கிரில் பார் ஹெட். அவள் நம்ம ராக்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப இவளை பத்தி அறிமுகத்தை கொடுக்குறாங்க. மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் சொல்லக்கூடிய கில் பார் ஹெட் இவ தான் நோபல் பார் ஹெட் ஃபேமிலியோடைய எல்டஸ்ட் டாட்டர். ஷார்ட்மேன்ஷிப்ல ரொம்ப கை தந்தவ, ரொம்ப ஃபேமஸ் ஆனவ. இவளுடைய ஒரே ஒரு குறிக்கோள் தன்னை விடவும் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான். அதுக்காக இது வரைக்கும் காத்துட்டு இருக்கா. ஆனா இது நாள் வரைக்குமே இவ தோக்கடிச்ச எல்லா விதமான ஸ்வாட்ஸ்மேனும் இவனுக்கு நிகரே கிடையாது. எல்லாருமே இவன் முன்னாடி தோத்து போனதுனால யாரையுமே இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆளா இவ கண்டுபிடிக்க முடியல. மேபி இதுக்கப்புறமாச்சும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் கண்டிப்பா அவன் ஹீரோ தான் இவனுக்கு ஏற்ற ஜோடியா இருப்பான். ஏன்னா அவனுடைய ஸ்வாட்மேன்ஷிப்புக்கு இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இவளுக்கு தோல்வின்ற அந்த சுவனா என்னன்றதே தெரியாது. என்ன பண்றது, இப்படியாப்பட்ட ஸ்ட்ராங்கான ஒரு பையன் கிடைக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இப்படியா இருக்கா. கிட்டத்தட்ட 35 வயசா சிங்கிள் உமனா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா சோல்ஜர்ஸ் எல்லாமே ஏய் யார் நீ இங்க எதுக்கு வந்திருக்க, உனக்கு இந்த இடத்துல வேலையே இல்லை, ஓடி போயிடுது. அந்த டைம் ராக்கும் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சிஸ்டர். அந்த டைம் பக்கத்துல இருந்த ஒரு சோல்ஜர் அவங்களை தடுக்காதீங்கடா, அவங்க பெரிய ஆள்ரா. அடுத்த செகண்டே பார்த்தா அவனை தூக்கி போட்டு அடிக்கிறான். அத கையில இருக்கிற அந்த சின்ன நீடலை பயன்படுத்தி அடுத்த கட்டமா எல்லா விதமான சோல்ஜர்ஸையும் போட்டு அடிக்கல பறக்கிறானுங்க. கடைசியில் நம்ம ராக்கு கிட்ட இருந்தவங்ககிட்டயும் அவன் வரான். அவங்ககிட்டயும் தன்னுடைய நீடல்ஸை பயன்படுத்தி ஃபைட்டு போட்டு அடிச்சிடறான். என்ன பிரதர், ரொம்ப காலங்கள் கழிச்சு பாக்குறோம், எப்படி இருக்க, என்ன பார்க்கவே சரியில்லாத மாதிரி இருக்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காக்கா. அந்த கிழவன் தானே என்ன அனுப்பிச்சு வச்சாங்க. எனது அப்பாவா என்னை காப்பாத்து அனுப்பிச்சு வச்சாரு. அது உன் கனவுல தான் நடக்கும், உனக்கு கொல்றதுக்காக தான் அனுப்பிச்சு வச்சாரு. ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலிக்கு நீ மிகப்பெரிய கலங்கத்தை கொண்டு வந்துட்டு, அதனால இதுக்கப்புறம் உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை வேரோட அடிக்க சொன்னாரு. அப்படியாக்கா, நான் இதை எதிர்பார்த்தது தான். ஃபாதர் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா நான் டீமன் லார்டோடைய ஆர்மியில போய் சேர்ந்ததுக்கான காரணமா இது இருக்கிறதுனால. என்னடா பேசிட்டு இருக்க முட்டாள்தனமா. அந்த கிழமை ஒன்னும் இதை பத்தி பெருசா கவலைப்பட்டு பேசல என்கிட்ட. நீ ஃபேமிலிக்கான ரெப்புடேஷன்ஸ் பத்தாததுக்குன்னு இந்த அளவுக்கு வீக் ஆகி அரெஸ்ட் ஆயிருக்க. இந்த ஒரு விஷயங்கள் தான் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படி நீ நம்மளுடைய தலை சிறந்த ஃபேமிலிக்கு இவ்வளவுப்பட்ட கலங்கத்தை ஏற்படுத்துவ. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவர் உன்னை மன்னிக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டாரு. ஏன்னா நீ தோத்துட்ட. ஏதோ பேர் அடையாளம் தெரியாத ஒருத்தங்கிட்ட நீ போய் தோத்துட்ட. டீமன் லார்டோடைய ஆர்மியில போய் சேர்ந்தது எனக்கு பெரிய விஷயமா தெரியல, அவருக்கும் தெரியல. ஆனா ஹீரோன்னு சொல்லக்கூடிய எவனோ ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீ அசால்ட்டா ஒரு சின்ன பையன் கிட்ட தோத்துட்டு பாத்தியா, அதுதான் அசிங்கமே. அதுதான் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு பிடிக்காம உன்னை கொலை சொல்லி சொன்னாங்க. ஆல்ரெடி நீ ரெடியா, வேற எதனா சொல்லணும்னா சொல்லிட்டு லாஸ்ட் வார்த்தை. அதுவாக்கா, உண்மைதான், நான் தோத்துட்டேன். குளோடியவ சேர்த்துட்டான். நானும் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து ஒன்றும் பண்ண போறதில்ல. சாகிறது தான் என்னுடைய சிஸ்டர் கையாலேயே நான் சாகிறது ரொம்ப மேலான விஷயம் நினைக்கிறேன். நீ ரிவெஞ்ச் எடுக்கிறனால எனக்கு ஓகே தான்க்கா. உன் கையால சாகுது நான் ரொம்ப சந்தோஷமா தான் ஏத்துக்கிறேன். உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அவனுடைய அறுத்து விட்டுருவ பாருங்க. நம்ம ராக்கு பார்த்துட்டு சாக்கிட்டு இருப்பான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இங்க பாரு முட்டாளு, அவர் சொன்னன்றதுக்காக நான் அப்படி பண்ணனா என்னுடைய ப்ரெஷியஸான தம்பியை நான் இழக்க வேண்டிய நிலைமை வந்துடும். நீ எப்பவுமே தோத்து போகாத ஆளு, ஆனா நீ இப்ப தோத்து போறணும் போது எனக்கு கடுப்பாவது. உன் மைண்டை யார் மாத்துந்து. குளோடைய செத்துறான்றதுக்காக நீ அப்படியே செத்துலன்னு பார்த்துட்டு இருக்கியா. அவனுடைய ஆசை உயிரோட இருக்கதா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன். அவனுடைய கனவு வேற எதுனா இருந்துச்சுன்னா நிறைவேற்றாம போயிட்டீங்கன்னா உனக்கு தானே அது மன கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கல. நீ தோத்துட்ட, அடுத்த முறை இந்த மாதிரி தோத்துறாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ ஜெயிச்சு திரும்ப வர, ஏன்னா உன்னுடைய அக்காவா நான் பெருமைப்படுவேன். கண்டிப்பா ஒரு நாள் என்ன நீ தோக்கடிக்கணும். அந்த ஒரு நாளுக்காக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா ரொம்ப தேங்க்ஸ், நான் உன்னை நம்புறேன், நீ கவலைப்படாத, உன்னால முடியுன்ற மாதிரி அவன் மன ஆறுதல் கொடுக்கறதுல அவன் ரொம்ப கண் கலங்கிட்டு எனக்கு இவங்க போதுன்ற மாதிரி யோசிச்சிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்களை சுத்தி வளைச்சு அட்டாக் பண்ணதுக்கு ட்ரை பண்ண. எந்த முறை பார்த்தா ராக்கோடி சிஸ்டரும் சரி இதை பயன்படுத்தி உன்னுடைய வித்தியை என்கிட்ட முன்னாடி காட்டு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே மும்முரமா வந்து சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணும் போது தலைவன் பார்த்தா செகண்ட்ஸ் கணக்கிலேயே ஒவ்வொருத்தனுடைய சோழியா முடிச்சு பறக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த டீம் உடைய பாசா இருக்கிறவன் வந்து அட்டாக் பண்ணதுல அவனையுமே ராக்கு போட்டு தள்ளிடுவான். அவன் கொடுத்த பவர்ல வேற லெவலான டேமேஜ் அங்க. அவனையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த ஸ்வாட பார்த்துட்டு இது பார் ஹேடோ ஃபேமிலி சேர்ந்ததாச்சு. கிரிம்சன் டியர் அக்கா காரியம் பரவாயில்லடா, 18 செகண்ட்ஸ்லயே சண்டையை முடிச்சிட்டேன், நல்ல வேலை பண்ண. உண்மையா சொல்ல போனா இந்த ஸ்வாடு தாங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. சரி அப்பனா நீ அதையே எடுத்துக்கோ, எனக்கு இதுக்கப்புறம் அது தேவையில்ல. இதுக்கப்புறம் நீ போக போறிய வேலைக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும் உனக்கு. ஆனா எனக்கு இது போதுன்ற மாதிரி அவ கையில இருக்க நீட்டிலேயே காமிக்க. அது உண்மைதான்க்கா. அப்புறம் அப்பா இப்போ என்ன கொல்றதுக்காக தான் நீங்க உங்களை அனுப்பிச்சாரு. இப்போ நீங்க என்ன கொல்லாம போறீங்கன்னா கண்டிப்பா அதை நினைச்சு அவர் என்ன நினைப்பாரு உங்களை. என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட. அந்த கிழவனை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் நான் சில பல அன்பான வார்த்தைகளை சொல்லி எப்படியாச்சும் மடிக்கிறேன். அதுவும் இல்லாம முக்கியமா மேல இருக்கிற அக்கறையில தான் இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சாரு. நீ என்ன பண்ற, எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையா இருக்கியா இல்ல பொய்யா இருக்கியா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஓகேடா சரி அப்புறமா ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா வீட்டுக்கு வாங்குற மாதிரி அவ கிளம்ப. ஹீரோ எப்பதான் வருவானோன்னு எனக்கு காத்துட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஜோடி போத்து எப்படி இருக்க போதோ தெரியல. அதுக்கப்புறம் ராக்கும் அவங்களை பாய் சொல்லிட்டு குளோடே நான் திரும்ப வந்துட்டேன், கண்டிப்பா நம்மளுடைய கிண்டத்தை நான் மீட் பண்ணா அப்படின்னு அவன் சபதம் எடுக்கிறதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க. இப்ப ராக்கு பார்த்தா அந்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது ஒரு சந்தில பார்த்தா பயங்கரமான சவுண்ட் கேக்குது. அவன் அலட்டா நிக்கிறான். வெளியே போடா நகர்றா இங்க இருந்து அப்படின்ற மாதிரி பார்த்தா கேப்டன் பேக பைபிளை கட்டி போட்டு எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு சொல்லிட்டு எல்லாரும் ராக்கா பாக்க. அதுக்கப்புறம் ராக்கு பார்த்தா பேக பைபிளைய காப்பாத்திடுறான் அடிச்சு போட்டு. ராக்கு
அதுக்கு நீங்க என்ன பண்ற? அது பெரிய கதை, இப்ப சொல்றதுக்கெல்லாம் டைம் இல்ல. இப்ப நீ என் கூட டீமன் லார்டோடைய கேசலுக்கு வர. குளோடினேக்காகவும் அப்புறம் எனக்காகவும் அடுத்த புதிய டீமன் லார்டு உருவாகணும் அப்படின்னு அவன் அதிர்ச்சியான விஷயத்த சொல்றான். பேகும் டே ராகு வெயிட் பண்றா, என்னடா நீ பிளான் பண்ணிட்டு இருக்க? அடுத்த வாருக்கு உருவாக்க போறியா? இல்ல, நான் டீமன் லார்டு குளோடேக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், கண்டிப்பா இந்த கிங்டம் ஆஃப் கேட்டலான அழிக்காம விடக்கூடாது. அதுதான் நான் அவனுக்கு பண்ண ப்ராமிஸ். அதனால இப்ப நான் விட மாட்டேன். அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட கிளம்பி போகும்போது அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வீட்டுல ஏதோ ஒரு ஃபீலிங் அவனுக்கு உணர்வு தோணுது, என்னால ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்குள்ள போக அங்கதான் பார்த்தா நம்ம ஜின்னா வாடகை வீட்டுல தங்கியிருந்தா. அப்புறம் அவன் உள்ள போய் பார்க்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. செவுத்துல மட்டும் நம்ம ஹீரோடைய போட்டோ மேல கத்தியை குத்துப்பட்டிருக்கோம். டேய் சின்னாது தானே இந்த கத்தி, அப்ப அவ இங்கதான் இருக்காடா. நல்ல விஷயம், அவ பாதுகாப்பா இருக்கான்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் அவன் பக்கத்துல திரும்பி பார்க்க அந்த இடத்துல பார்த்தா டீமன் லார்டோடைய அந்த மந்திர கோல் இருக்கும். இது குளோடைய உடையதாச்சு. அப்புறம் பக்கத்துலயே அவங்க 3 பேரும் ஒன்னா நின்று எடுத்த போட்டோவை பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா வரான். அதுல பார்த்தா டீமன் லார்ட் குளோடைய நம்ம ஜின்னாவை ஒரு எபிசோட்ல காப்பாத்தி அதுக்கப்புறம் தன்னுடைய கேசலுக்கு அறிமுகப்படுத்திருப்பான் எல்லாரும் முன்னாடியும். இவளை நான் அறிமுகப்படுத்துறேன், இவ தான் ஜின்னா, இதுக்கப்புறம் இவ்வளவு நம்மளுடைய ஃபேமிலியில ஒருத்தி, இவளுக்கு நீ ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை சொல்லிக் கொடு. அதுக்கப்புறம் ராகு பார்த்தா தன்னுடைய சிசைய பள்ளி அவளை ஏத்துக்கினு அவனுக்கு எல்லா விதமான சவால்களையும் சொல்லிக் கொடுக்க அவ கடினமா உழைக்கிறாங்க. ரொம்பவும் நல்லா கத்துக்கிறதுல அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு அப்பா பொண்ணு மாதிரி. மிஸ்டர் ராக் அங்க பாருங்க, அவன் வந்து வந்துட்டான் பேக் பைபிள். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தா டீமன் லார்டு நம்ம ராக்கு ஜின்னா இவங்க 3 பேருமா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு பிளாஷ்பேக் அவன் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவும் எமோஷனா வரான். இப்ப ஜின்னா எங்க இருக்கான்னு தெரியல, அவளை நான் பார்த்தே ஆகணும். பேக் டக்குன்னு ஜின்னா வந்து ஜேடன் தோஃபன் சொல்லக்கூடிய ஹீரோ கூட போயிருக்கான். இது ஜேடு கூட ஓடி போயிடலாம். ஆமா, கிங்டம் ஆஃப் கேட்லானுடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே எங்களை அட்டாக் பண்ண வந்ததுல என்ன தனியா மாட்ட விட்டுட்டு அவங்க 2 பேரும் மட்டும் தனியா ஓடி போயிட்டாங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு. டேய் காமெடி பண்ணதுல என்னடா சொல்லிட்டு இருக்க? ஹீரோ ஓடுவா? ஆமா நீ கவலையப்படாத. ஆனா அவங்க 2 பேரும் எதிரும் புதிருமா சண்டை போடலாம் மாட்டாங்க. இப்ப ரொம்பவும் க்ளோஸா மாறிட்டாங்க அவங்க. கவலைப்படாத, நம்ம ஜேடு வந்து நல்லா தான் பார்த்துப்பான் ஜின்னாவை. அதுவும் இல்லாம அவன் ரொம்ப நல்லவன்டா, ரொம்ப கெட்டவனா கிடையாது. ராக்கி இதை கேட்டுட்டு டேய் போய் ஏன்டா ஹீரோ கூட அவளை அமைச்சிருக்கேன், என் பொண்ணு என்னடா பண்ண போறாங்க, எனக்கு தெரிஞ்சு உனக்கு 2 பேரும் கொடுமைப்படுத்த போறானுங்க, ஜின்னா எங்கட இருக்குன்ற மாதிரி உன பக்கம் பார்த்தா அவன் கத்திட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஜின்னாக்கு அந்த குரலை கேட்டுச்சு போல. இப்ப அவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா, யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ பார்த்தா போரா உட்காந்து ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிங்குக்கு நம்ம ஹீரோ தவிச்சு போன விஷயம் கேட்ட உடனே அதிர்ச்சியில அவன் கடுப்பா வரான். இப்போ எப்படி ஜேடு அண்ட் ஜின்னா இவங்க 2 பேரும் தப்பிச்சு போனாங்க, இதுல இருந்து நல்லா தெரியுது அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருந்திருக்காங்க. அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான், நல்லாவே கிளியரா தெரியுது. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் ஸ்வாட் உமன் சொல்லக்கூடியவ ராக்கையும் காப்பாத்திட்டான். இந்த ஒரு விஷயமா ஃபெயில் ஆயிடுச்சு. ஹீரோவையும் நம்ம கை விட்டுட்டோம், அந்த ஜின்னா பொண்ணையும் இப்படியே விட்டுட்டோம். 2வது இந்த ராக்கையும் நம்ம கொல்ல முடியாம போயிடுச்சு. 3வது அந்த பேகன்றவனும் காணாம போயிட்டான். எல்லாமே சொதப்பிடுச்சு. எல்லா விதமான பேனும் இப்படி சொதப்பதுக்கான காரணம் என்ன? எப்படியாச்சும் அவங்களுக்கு பிடிச்சி ஆகணும். அது மட்டும் இல்லாம ரெட் டிராகன் அதையும் அழிச்சு ஆகணும் அப்படின்னு நம்ம வெறியா கத்திட்டு இருக்கான். அந்த டைம் பக்கத்துல இருந்த மந்திரியும் மேஜிஸ்ட்ரேட் எங்க பாருங்க, நம்ம எல்லாத்தையுமே திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம ஆட்களை திரும்ப வர சொல்லிடலாமா? ஆனா அந்த டைம் அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான், எப்படி இந்த விஷயம் எல்லாம் இப்படி தப்பா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாத்தையுமே பக்காவா தான் நான் பிளான் பண்ணேன். முக்கியமா இந்த ஒரு விஷயம் சொதப்பந்து எல்லாமே என்னுடைய மகனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அவன் கடுப்புல யோசிச்சுட்டே இருக்கும்போது, அப்பா நீங்க போட்ட பிளான் எல்லாமே ரொம்ப சொதப்பிடுச்சு போலயே, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போல, எல்லாத்தையும் சொதப்புறதுதான் உங்களுடைய வேலையை. அப்பமே அப்படி இல்ல மகனே, இது எல்லாத்தையுமே நானே தனியா சமாளிச்சுக்கிறேன், பரவாயில்ல பாத்துக்கலாம், திரும்பி பிரச்சனை தானே வரப்போகுது, நான் சமாளிச்சுக்கிறேன், நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிற ரோடா. அந்த டைம் அந்த மந்திரியும் மேஜிஸ்ட்ரேட் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இப்ப நமக்கு சுத்தி நிறைய ப்ராப்ளம் இருக்கு, எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி தாகணும். ஹீரோன்றவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான், பிக் 4 சேர்ந்தவங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இப்படி விட்டு கொடுத்துட்டு வேலைக்கு ஆகுது, அவங்களை எப்படியாச்சும் பிடிச்சி கொன்னே ஆகணும். அப்பதான் நம்மளுடைய நாட்டுக்கு பின்னாடி பிரச்சனையே வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு டீமன் லார்ட் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த முறை எப்படியாச்சும் நம்ம பாதுகாத்தே ஆகணும். பத்தாத்துக்கு அந்த பிளாக் டிராகன் அண்ட் டார்டோ இவங்க எப்ப வருவாங்கன்னே தெரியாது அப்படின்னு அவன் சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற விளக்கெல்லாம் அரைஞ்சிட்டு அந்த ரூடேன்னு சொல்லக்கூடியவன் தன்னுடைய பவர் ரிலீஸ் பண்ண பாருங்க. அப்புறம் பார்த்தா அவனையே ஒரு மான்ஸ்டர் தான் பொசஸ் பண்ணிருக்கேன், என்னுடைய அக்ரிமெண்ட் படி நீ எனக்கு ஒபே பண்ணினா உனக்கான தேவையான எல்லா விதமான பவரையும் நான் கொடுக்குறேன், நான் தான் டார்டோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்றதுல பார்த்தா அவன் தான் அந்த பிளாக் டிராகனே. அப்புறம் அந்த இடத்த உடச்சுக்குன்னு வெளியே வருவான் பாருங்க. மந்திரி இன்னொரு பக்கம் பார்த்துட்டு ஷாக்காவா, மேஜிஸ்ட்ரி அது என்னது, நம்மளுடைய பிரின்ஸே கிடையாதவன் அப்படின்னு அவன் அதிர்ச்சியில இருக்க. இன்னொரு பக்கம் மேஜிஸ்ட்ரி இந்த விஷயத்தை பார்த்துட்டு என்ன மன்னிச்சுட்டு, நீ இதெல்லாம் பார்க்க கூடாது, பார்த்தது உன்னுடைய பெரிய தப்பு. அவன் பார்த்தா இன்னொரு பக்கம் வில்லத்தனமா மாறி இருக்கான், அவனும் பொசஸ் பண்ணப்பட்டிருக்கானா என்னன்னு தெரியல. மேஜிஸ்ட்ரி நீங்க முதல்ல யாரு சாவுடான்ற மாதிரி அதுக்கப்புறம் தன்னுடைய கத்தியை பயன்படுத்தி அவனையும் அதே இடத்துல கொண்டுடுவான். அந்த பிளாக் டிராகன் டார்டோ பொசஸ் பண்ண நம்ம ரூடேவும் இப்போ லேசி லூக்கஸ் உனக்காக தான் வந்துட்டு இருக்க ரெட் டிராகன், இந்த முறை நான் அழிக்காம விட மாட்டேன் உன்னை. அந்த பிளாக் டிராகன் பார்த்தா இப்போ மேல வந்ததுல கிண்டத்துல இருக்கிற எல்லா மக்களும் அது என்னதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அது பிளாக் டிராகன் பா, அது டார்டோ தானே, நம்மளுடைய கார்டியன் அவரு அப்படின்னு மக்களே பார்த்தா அது கார்டியன் சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராக்கு பேக் 2 பேரும் ஒளிஞ்சு இந்த விஷயத்த பாக்குறாங்க. நிலம மோசமாயிடுச்சு, நம்மளுடைய கிண்டத்துக்கு போனது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவனுங்க கிளம்புறதுல இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பிளாக் டிராகனும் லேசி லூக்கஸ் உனக்காக தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு அவ இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கான். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட அவனுடைய மாஸ்டரும், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ இதே இடத்துல இருக்குதான் நல்லது, இப்போதைக்கு இதுக்கப்புறம் எங்கேயும் போவாத, நல்லா புரிஞ்சது மாஸ்டர்ன்ற மாதிரி சொல்ல
சொல்லவும் இன்னொரு பக்கம் பார்த்தா ஜென்னா அந்த கயிறை அறுக்கலாம் பார்க்க அது ஒண்ணுமே வேலை செய்யல. ஆனா இந்த கயிறை அவுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் எதுக்குடா அவுத்து விடணும்? அப்படி பண்ண நான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டு விட நாயே. அதனால எந்த காரணத்துக்காகவும் நான் இந்த இடத்த விட்டு உன்னை அனுப்புற மாதிரி ஐடியா இல்லை. நீ இப்படியே கடை. ஏன்னா ஆல்ரெடி கிங்டம் ஆஃப் கேட்லான்ல உனக்காக படையோட அந்த இடத்துல காத்துட்டு இருப்பாங்க. நீ திரும்ப பண்ண உன்னை சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? இதுதான் உனக்கு சேஃபான இடம். நீ ஏன் குடியேறு அப்படின்னு அவன் பார்த்துட்டே இருக்கிற ஒரு சமயத்துல பார்த்தா திடீர்னு அவனுடைய பேரியரை தாண்டி யாரோ வரதை சென்ஸ் பண்றா. ஃபைனலா அவனை கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் டிராகனும் தன்னுடைய பவரை பயன்படுத்தி பெரிய ஆட்டம் பண்ண பாருங்க. இவ பாவம் பெரிய ஷீல்டை வச்சு தடுப்பா. ஜேடு நல்லா தானே இருக்க நீ. ஜேடுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா நிலைமை மோசமாயிடுச்சு. அவனுக்கு கொஞ்சம் அதிகமாவே அடிபட்டுச்சு. பரவாயில்ல மாஸ்டர், நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா ஹீரோக்கு பார்த்தா பயங்கரமா வலிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஒரு விஷயத்தை பார்த்து விட்டு அவ கோவமாயிடுவா. எவ்வளவு தேர்ந்த என் ஜேடு மேலே கை வச்சிருப்ப, உன்னை கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி தன்னுடைய ரெட் டிராகன் உருவத்துக்கு மாதிரி ரேஞ்ச் மோட்ல போயிட்டு சண்டை போட பாருங்க. இப்போ அந்த பிளாக் டிராகனை தூக்கி போட்டு அடிப்பான் பறந்துக்கினே. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்பெல்ஸை வர வச்சு அதுக்குள்ள இருந்து நிறைய ஸ்பியர்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்றதுல அது துண்டு துண்டா கட் ஆகுது. இவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஹீரோ ஒன்னொரு பக்கம் தன்னை ஹீல் பண்ணிக்கினேன். மாஸ்டரை பார்க்க என்னடா உன் மாஸ்டர் இப்படியாப்பட்ட ஆளா, பவர்ஃபுல் பயங்கரமா இருக்காங்களே. ஆமாப்பா, என்னுடைய மாஸ்டர் வந்து அவங்களுடைய டிராகன் கிளான்லயே ரொம்ப தலை சிறந்தவங்க, பெரிய ஆளு. ஆனா ஆர்டினரியான ஆப்பனன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க அடிச்சதுலயே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து உயிரோட போகவே மாட்டாங்க. ஆனா அடுத்த செகண்டே பார்த்து திரும்ப அவன் உயிரோட வரதுல இவங்க எல்லாருமே பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவாங்க. எனவே இதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படி அவன்? அப்புறம் பார்த்தா பாடியே லிக்விட் ஃபார்ம்ல இருக்குது. திரும்பவும் பார்த்தா பழைய நிலைமைக்கு மாறிட்டான். நீ என்ன நினைச்சாலும் எவ்வளவு நேரத்துக்கு நினைச்சாலும் என்ன கொல்லவே முடியாது உன்னால. ஏன்னா நான் நினைச்சா மட்டும் இந்த ஃபைட்டை முடிக்க முடியும். கண்டிப்பா நான் உன்னை கடிச்சு சாப்பிட்டு என்னுடைய சக்திகளை இன்னும் அதிகப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு அவளை கடிக்க ஆரம்பிப்பான். அவரும் அவ வழியால துடிக்கத்துல போட்டு அடிச்சு கும்பரா பாருங்க. திரும்பவும் அவ என்னதான் அட்டாக் பண்ணாலும் அது எல்லாமே திரும்ப ரீஜெனரேட் பண்ணிட்டு ஈஸியா. அவனுக்கு எதுவுமே ஆகல. நீ பண்ற எல்லா விதமான விஷயங்களும் ரொம்ப வேஸ்ட் தான். உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கடிச்ச இடம் வந்து ஒரு பாய்சன் மாதிரி வேலை செய்து அவளுக்கு பயங்கரமா வலிக்குது. அவன் பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த ஒரு பாடியில இருந்து உன்னை நான் டேக் ஓவர் பண்ண போறேன், நீ எனக்கு தான் சொந்தம், உன்னை நான் அடையாம விட மாட்டேன்ற மாதிரி அவளுக்குள்ள பூந்துலாம் ட்ரை பண்ண. என்ன விட்டு போன்ற மாதிரி உன பக்கம் அவங்க ரெண்டு பேரும் கடுமையான சண்டை போட்டு இருக்கேன். சின்னாவும் என்னடா ஆச்சு அந்த பிளாக் டிராகனுக்கு? அவங்க அவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணாலும் அவன் உயிரோட இருக்கான். ஹீரோக்கும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அது ஆர்டினரியான ஹீலிங் மேஜிக்கே கிடையாது. ஆரம்பத்திலே பவர் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிருக்கான். என் மாஸ்டருடைய பவரும் கம்மியா இருக்கு, நான் விட மாட்டேன், அவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும், இப்படியே போச்சுன்னா அவங்களை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னுடைய பவர் பயன்படுத்தி அங்க கிளம்பலாம் பார்க்க. டேய் எங்கடா போற, என்னடா பிளான் பண்ற? நான் அவங்களை காப்பாற்ற போறேன். டேய் காமெடி பண்ணாத, அங்க பெரிய சண்டை போயிட்டு இருக்கு, நீ நடுவில் போயிட்டு ஒன்னும் பண்ண முடியாது, அவங்க அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஒரு சாதாரண ஹியூமனா உன்னால எதுவும் பண்ண முடியாதா? எனக்கு தெரியும் நீ சொல்றது சரிதான், ஆனா டைரக்டான அட்டாக் எல்லாமே இது மேல வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் ஜெயிக்கிறதுக்கான வழியா இருக்காது, வேற எதனா கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணி யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி பண்ண அட்டாக் பெரிய லெவல்ல பண்ணிச்சு. ஓ இதுதான் விஷயமா? சரி ஓகேன்ற மாதிரி உடனே பார்த்தா ஹீரோ சென்னை கிட்ட ஒரு $1 கொடுத்துரு, இந்த இடத்த விட்டு இதை எடுத்துன்னு கிளம்பு, நான் கண்டிப்பா திரும்ப வரேன் உங்ககிட்ட. எங்கடா போறன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா டெலிபோர்ட் ஆயிடுவான் நம்ம மாஸ்டர் கிட்ட. அவ உன பக்கம் கையில பார்த்தா $1 கொடுத்து போயிட்டு இருக்கான்ற விஷயத்தை பார்க்க இன்னொரு பக்கம் ரெட் டிராகன் கிட்ட ஹீரோவும் வர. ஜேடு நீ என்ன இங்க வந்த? மாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்தேன். கண்டிப்பா இவனுக்கு லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக் தான் பெருசா வேலை செய்யும். ஆனாலும் இவனால தூரத்துல இருந்து விஷுவல் சென்ஸை சீக்கிரமா பண்ண முடியாது. அதனால நம்ம ஒளிஞ்சு பிடிச்சி அடிச்சாதான் இவனால கரெக்டா தோக்கடிக்க முடியும். பார்த்ததுக்கு அவனுக்கு கூட என்னது. அதுக்கப்புறம் அந்த டோராடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சாபமும் ஜேடு தோஃபன் இந்த கிண்டத்துடைய மிகப்பெரிய எனிமி அவனை கொண்டுடுன்ற மாதிரி சொல்ல. உடனே பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு நம்ம மாஸ்டர் கிட்ட வந்துட்டு, மாஸ்டர் உடனே நீங்க சின்னதா மாறுங்கன்னு சொல்லிட. உடனே அவனுக்கு திரும்பவும் ஹியூமன் மாதிரி மாறிடு. அவங்களை தூக்கி ஹீரோ அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்பெல்ஸை உருவாக்கும். அது எல்லாமே டெலிபோர்டேஷன் ஸ்பெல்ஸ். என்னடா இது, குட் பை, திரும்ப பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தலைவன் மறைஞ்சிட்டேன். இவன் பார்த்துட்டு ஷாக் ஆவான். ஓ ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறீங்களா, உங்க ஆட்டத்தெல்லாம் என்கிட்ட காமிக்க முடியாது, நான் தான் அதில் ஜெயிக்க போறேன். இன்னொரு பக்கம் பார்த்தா ஜின்னா ஓடி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவளுடைய $1 இருந்து டெலிபோர்ட் ஆயிட்டு இவங்க 2 பேரும் வெளியே வர. மாஸ்டர் நகராதீங்க அப்படியே இருக்கின்ற மாதிரி. உடனே பார்த்தா ஹீரோ அவங்களுடைய இன்னொரு கொம்பையை உடைச்சிருவோம். எதுக்கடா அவன் கொம்பை உடைச்சேன் அப்படின்ற மாதிரி ஜின்னா உன பக்கம் ஷாக் ஆவேன். அதுக்கப்புறம் பார்த்தா மாஸ்டருடைய பவர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த மேஜிக்கல் பவர் எல்லாமே டவுன் ஆகுதுல. அவ கடுப்பவரா அவ அழுவதுல. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பிளாக் டிராகன் அழுவுது. எங்க அவளுடைய சென்ஸ் எனக்கு வரலையே, அவ எங்க போயிட்டான்ற மாதிரி அவன் உன பக்கம் ஷாக் ஆகுறான். எனக்கு தெரிஞ்சு இன்னத்துக்கு அவனால நம்மள இருக்கிற இடத்த சென்ஸ் பண்ண முடியாது மாஸ்டர். அவன் உங்களை ட்ராக் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதனாலதான் அவங்க கொம்பை உடைச்சேன். ஏன்னா அதுதான் பவர்ஃபுல்லான விஷயம்ன்றதுனால கவலையப்படாதீங்க. பேரியர் எல்லாமே முடிஞ்ச பிறகு அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். அவ பார்த்தா கடவுளை போயிட்டு ஹீரோ கத்திட்டு இருக்கா. டேய் கம்முனாட்டி நான் எதுக்கட இந்த மாதிரியான வேலை பண்ணேன்? அதுக்கு நம்ம கன்சல்மெண்ட் பவரை பயன்படுத்தினா இந்த இடத்துக்கு மறைஞ்சு இருக்கலாம்ல. என் கொம்பை தான் அதுக்கு உடைக்கணுமா? ஆனா மாஸ்டர் அதெல்லாம் வேலை செய்யாது, அதையும் அவன் தாண்டி வந்துருவா. உங்க கொம்பை உடைக்கத்தான் ஒரே வழி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா இதை பேசி தீர்த்துக்கலாம். இதே சமயத்துல பார்த்தா திடீர்னு அந்த பிளாக் டிராகனுடைய உடம்பும் பார்த்தா அப்படியே அழுகுது. அப்புறம் பார்த்தா அவன் வெளியே வந்துடுறான். ஏன் இந்த மாதிரி நடக்கணும், ஏன் என்னை விட்டு போன, ஏன் என்னை கொல்லாம விட்டேன் அப்படின்னு அவன் மன குழப்பத்துல பேசுறதுல ஹீரோவே இன்னொரு பக்கம் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். இன்னொரு பக்கம் நம்ம ராக் பார்த்தா ரெடி ஆயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி இப்ப டீமன் லார்டுடைய கேசல்ல போக இவங்களுக்கு முன்னாடியே பார்த்தா இன்னொரு குரூப் அந்த இடத்துல லீடிங்ல இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சிம்மாசனத்துக்கிட்ட ஒருத்தர் இருக்கிறவன் தான் பிக் பவர் ஆஃப் தி டார்க் லார்ட் காரன் டோல், அடுத்த டீமன் லார்டு போல. இவன் எப்படி இங்க வரலாம்னு சொல்லிட்டு கடுப்புல பார்த்தா நம்ம ராக் பைப்புல அங்க பார்த்துட்டு கடுப்பாட்டு இருக்க. இதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம கிங்கும் அந்த ஆளு கொண்டுட்டு ரெடியா இருக்கான் ஏதோ ஒரு விஷயத்த மாத்ததுக்காக. இவங்களுக்குள்ள நிறைய புரியாத புதிர்கள் எல்லாமே வச்சிட்டு இருக்கானுங்க. ரோடிய இன்னொரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது ஹீரோவும் பார்த்துட்டு என்னமோ பெருசா நடக்குது
நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தயாரா இருக்கான். அதோட இந்த சீசன் 1 முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீசன் 1 எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்த பட்சத்துல மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் அடுத்த சீசன் வந்துச்சுன்னா போடலாமா வேணாமன்றதெல்லாம் சொல்லுங்க. அதை பொறுத்து உங்களுக்கு அடுத்த சீசனை நான் போடுறேன். ஆனா இன்னும் ரிலீஸ் ஆகல, அதை மட்டும் நான் இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு சீரிஸ்ல திரும்ப உங்களை நான் மீட் பண்றேன். சரிங்க, அதோட இந்த வீடியோ முடிச்சுமா.